ஹே காய்ஸ், இன்னைக்கு நம்ம சேனல்ல சூப்பரான ஒரு சைனீஸ் ட்ராமா தான் பார்க்க போறோம். ட்ராமா ஸ்டார்ட் பண்ணதும் நம்ம ஹீரோயினை தான் காமிக்கிறாங்க. என் பேரு ஜங் மாயாங். என் அப்பா ஷின் ஃபேமிலியோட சொத்துக்கும் பதவிக்கும் ஆசைப்பட்டு என் அம்மாவை விட்டுட்டு அந்த லேடியை கல்யாணம் பண்ணிட்டாரு. அந்த ஷின் ஃபேமிலி என் அம்மாவோட கம்பெனியையும் பறிச்சுக்கிட்டாங்க. அந்த சோகத்துல எங்க அம்மாவும் இறந்து போயிட்டாங்க. இன்னைக்கு தான் அந்த மோசமான கப்புள்ஸோட வெட்டிங் ஆனிவர்சரி. என் அம்மாவோட டெத் ஆனிவர்சரியும் இன்னைக்கு தான். இவங்களை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு பாப்பரை வச்சு பிளாஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். அவங்க அப்பாவுக்கு பயங்கரமா கோவம் வந்துருது. எங்களை அசிங்கப்படுத்துறதுக்கு நீங்க வந்திருக்கேன்னு சொல்லி திட்டிட்டு இருக்க. நீங்க தான் வெக்கமே இல்லாம எங்க அம்மாவை கொண்டுட்டு செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கீங்க. நான் எப்படி நீங்க தான் அசிங்கப்படணும்னு சொல்லவும் அவ ஸ்டெப் மதர் ஹீரோனை அடிக்க போறாங்க. ஆனா நம்ம ஹீரோயின் லேஸ்பட்ட ஆள் கிடையாது. அவங்கள போட்டு அடிச்சுட்டு அங்க இருக்க ஒயின் எடுத்து அவங்க மேல ஊத்த போறா. அப்ப அவ ஸ்டெப் மதரோட தம்பி அவளை இழுத்துட்டு வந்துடுறான். இவன் பேரு ஷின்மோ. இவன் ஸ்டெப் மதரோட பிரதர். இவன் ஆக்சுவலா ஹீரோன் அம்மா இறந்து போனதுக்கு அப்புறம் இவளை ஃபாரினுக்கு அனுப்பி வச்சிட்டு இருப்பான். அது மட்டும் இல்லாம ஹீரோனோட அம்மாவோட கம்பெனியையும் இவன் தான் மேனேஜ் பண்ணிட்டு இருக்கான். கொஞ்சம் கூட மேனஸ் இல்ல. பெரியவங்க கிட்ட எப்படி பேசணும்னு தெரியாதான் திட்டிட்டு இருக்க. மேனஸை பத்தி நீ சொல்லி கொடுக்குறியா? உன் அக்காவோட ஸ்டெப் டாட்டர் நானு. ஆனா ஊரும் ஃபுல்லா என்னோட போட்டோ ஒட்டி வச்சிருக்க. அது மட்டும் இல்லாம உங்களாலதான் எங்க அம்மா இறந்து போயிட்டாங்க. எங்க அம்மாவோட கம்பெனியும் ஏமாத்தி எடுத்துக்கிட்டீங்க. உங்களை நான் சும்மாவே விட மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்க. உனக்கு உயிர் மேல ஆசை இருந்தா திரும்பவும் ஃபாரினுக்கு போயிடு அப்படின்னு அவளை மிரட்டிட்டு இருக்கான். இப்ப நம்ம ஹீரோன் அம்மாவோட சமாதிக்கு வந்திருக்கா. அம்மா, உங்களுக்கு பிடிச்ச மில்க் கேண்டி நான் கொண்டு வந்திருக்கேன். என்ன ஆனாலும் சரி, உங்க சாவுக்கு காரணமான அந்த ஷின் ஃபேமிலி நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு அங்க இருக்க இடத்த கிளீன் பண்ணிட்டு இருக்கும்போது அங்க ஒரு வாட்ச் கிடைக்குது. அதுல M1 சொல்லி போட்டிருக்கு. இது எப்படி இங்க வந்துச்சுன்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது கரெக்டா ஷின்மோ அங்க வந்துட்டு போறான். இவன் எதுக்கு இங்க வந்தான் அப்படின்னு அவனை ஃபாலோ பண்ணி போகும்போது கரெக்டா ஒரு கார் வந்து நம்ம ஹீரோனை மோதிடுது. அம்மா, உங்க சாவுக்கு காரணமானவங்க என்னையும் கொலை பண்ணிட்டாங்க. இன்னொரு ஜென்மோன்னு ஒண்ணு இருந்தா அந்த ஷின்மோ நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு அவ பேசிட்டே கண்ணை மூட அந்த வாட்ச்ல டைம்ல ரிவர்ஸ் மோட்ல போயிடுது. நம்ம ஹீரோயின் கண்ணில் முழிச்சு பார்த்தா ஒரு கிளப்ல இருக்கா. என்ன இடம் இது? ஒருவேளை நான் செத்து போய் சொர்க்கத்துக்கு வந்துட்டேனா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது அங்க பார்த்தா நம்ம ஷின்மோ இருக்கான். ஆனா அவன் ரொம்ப யங்கா இருக்கான். என்ன கொலை பண்ணிட்டு நீ நிம்மதியா இருக்கியா? அவன் கண்ணத்திலே பலர்னு அடைஞ்சிட்டு இருக்கா. நான் தான் செத்துட்டேன்ல, இனிமே நான் யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கா. அப்போ ஒரு ரவுடி கும்பல் வந்து ஷின்மோ கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்காங்க. யாரா அந்த பொண்ணு? கேர்ள் ஃப்ரெண்டான்னு கேட்க, நீ யாரா ஜோக்கரு அப்படின்னு அந்த ஆள் பார்த்து மறைச்சதுதான். இங்க பாரு, நம்ம எல்லாரும் செத்து பேயாயிட்டோம். அதனால நான் யாருக்கும் பயப்பட போறதில்லன்னு பேசிட்டு இருக்கா. நீ கொஞ்சம் வாய மூட. இருக்கிற பிரச்சனையில இவ வேற அப்படின்னு அங்க இருக்க ஆளுங்கெல்லாம் போட்டு அடிச்சிட்டு இருக்கான். அந்த சண்டையில நம்ம ஹீரோனுக்குமே அடிபட்டுருது. செத்து போயிட்டா எதுக்கு நமக்கு வலிக்க போகுது அப்படின்னு அங்க இருக்க கேலண்டர் பார்த்தா 1995 போட்டிருக்கு. அடக்கடவுளே, நான் டைம் டிராவல் பண்ணி வந்துட்டேனா? அப்போ ஷின்மோ உயிரோட தான் இருக்கானா? என்னால 30 வருஷத்துக்கு அப்புறம் இருக்க ஷின்மோவை தான் எதுவும் பண்ண முடியாது. ஆனா இப்படி எங்க இருக்க ஷின்மோவை நான் என்ன வேணாம் பண்ணலாம் அப்படின்னு அவனை அடிக்க போக பாவம் வந்து ரவுடி மேல பட்டுருது. அவனும் ஹீரோனை புடிச்சு வச்சுட்டு, நீ இந்த ஊரை விட்டே போயிடு, இல்லைன்னா உன் கேர்ள் ஃப்ரெண்டை சும்மா விட மாட்டேன் அப்படின்னுட்டு இருக்க. இவன், அப்படியா நீ என்னோட கேர்ள் ஃப்ரெண்டான்னு சொல்லி கேட்க, இவன் கேர்ள் ஃப்ரெண்டா இருக்கிறதுக்கு நான் செத்து பரலவும் கூட போயிடுவேன் அப்படின்னு கோவத்துல கத்திட்டு இருக்கா. பாத்தீங்களா, இவன் ஒன்னும் என் கேர்ள் ஃப்ரெண்ட் கிடையாது. நீ இவளை என்ன வேணா பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு போக நம்ம ஹீரோனை அடிச்சு போட்டு எஸ்கேப் ஆயிடுறா. யார் நீ? எதுக்கு நான் உன்னை கொலை பண்ணேன்னு சொல்லிட்டு இருக்கா? முதல்ல உனக்கு எப்படி என்ன தெரியும் கேள்வியா கேட்டுட்டு இருக்கா. நம்ம ஹீரோனுக்கு பாஸ்ட் எல்லாம் ஞாபகம் வந்துட்டு மயங்கிடுறா. அதனால ஷின்மோ அவன் வீட்டுக்கு தான் கூட்டிட்டு வந்திருக்கான். இவ கண் முழிச்சதுமே இவனை போட்டு அடிக்க ஆரம்பிச்சிடுறா. எங்க அப்பா அம்மா கூட என் மேல கை வச்சது கிடையாது. என்ன அடிக்கிற அளவுக்கு உனக்கு எப்படி தைரியம் வந்துச்சுன்னு சொல்லி கத்திட்டு இருக்கா. அங்க ஹீரோனோட ஃபியூச்சர் மாம் வராங்க. ஆக்சுவலா இவ டைம் டிராவல் தான் பண்ணி வந்துட்டு இருக்கா. இவங்க பேரு ஷன்ஷன். இவங்க அப்பா இறந்ததுக்கு அப்புறம் ஷின் ஃபேமிலியோட தான் ஸ்டே பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இவங்க கம்பெனியை இப்போ ஷின்மோ தான் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கான். இவங்க அம்மாவோட ஸ்டே பண்ணுன்றதுக்காக இவளும், நான் உன் தூரத்து கசின் யன், என்ன ஞாபகம் இல்லையா? நம்ம சின்ன வயசுல அம்யூஸ்மெண்ட் பார்க் போவோமே, அது இல்லாம உனக்கு மில்க் கேண்டினா ரொம்பவே பிடிக்குமே அப்படிலாம் சொல்லவும் இவங்க, ஆமா ஏன் நீ எப்படி இருக்கா? நீ இப்ப எங்க ஸ்டே பண்ணிட்டு இருக்கன்னு கேட்க, எனக்கு எங்க போறதுனே தெரியல, உன்னோட நான் தங்கிட்டுமான்னு சொல்லி பாவமா மூஞ்சிச்சு கேட்டுட்டு இருக்கா. உடனே இவங்களும் ஓகே சொல்லிடுறாங்க. ஆனா ஷின்மோ அதெல்லாம் முடியாது. இவ ஆளே பார்க்க கொஞ்சம் வித்தியாசமா இருக்கா. அது மட்டும் இல்லாம ரொம்ப வயலண்டா வேற இருக்கா. இந்த பொண்ணெல்லாம் வீட்டுல சேர்த்துக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கான். நான் இந்த வீட்டுல இருந்தாதான் என் அம்மாவை புள்ளி பண்றவங்க கிட்ட இருந்து காப்பாற்ற முடியும் அப்படின்னு அவன் கிட்ட போய், என்ன மன்னிச்சிருங்க மிஸ்டர் ஷின், உங்களை பார்த்ததுமே நான் லவ்ல விழுந்துட்டேன். என் ஃபீலிங்ஸ் எப்படி காட்டணும்னு தெரியாம கொஞ்சம் ரக்கடா காமிச்சிட்டேன். மத்தபடி ஒன்றும் இல்ல, ப்ளீஸ் என்ன வீட்டுல சேர்த்துக்கோங்கன்னு கெஞ்சிட்டு இருக்கா. ஷன்ஷனும் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்க இவனால நோ சொல்ல முடியல. சரி இருந்து தொலைஞ்சிட்டு போன்ற மாதிரி ஓகே சொல்லிடுறான். உன்னை நான் ஷன்ஷனுக்காக தான் வீட்டுல சேர்த்திருக்கேன். அவளை மட்டும் ஏதாச்சும் நீ பண்ணன்னு தெரிஞ்சுன்னா உன்னை சும்மா விட மாட்டேன்னு மிரட்டிட்டு இருக்கா. அதே தான் நானும் உன்கிட்ட சொல்றேன். ஷன்ஷனை யாராவது காயப்படுத்தணும்னு நினைச்சீங்கன்னா அவங்கள என்ன பண்ணுவேனே தெரியாதுன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. இங்க ஷன்ஷன் ஹீரோனோட ஃபியூச்சர் டேட் தான் டேட் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லா பசங்கள மாதிரி இவரும், நான் உங்க விஷயத்துல ரொம்ப சீரியஸா இருக்கேன், கல்யாணம் பண்ணா உன்ன மட்டும் தான்ற மாதிரி டயலாக் விட்டுட்டு இருக்காரு. நீங்க ரொம்ப இன்னசென்ட்டா இருக்கீங்கம்மா, அதனாலதான் எல்லாருமே உங்களை புள்ளி பண்ணிருக்காங்க. என்ன ஆனாலும் சரி, உங்க பாஸ்ட நான் கண்டிப்பா மாத்துவேன். உங்களோட கம்பெனியில திரும்ப உங்களுக்கே சேர வைப்பேன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் டே கம்பெனில வேலை கேட்டு வந்திருக்கா. இந்த பொண்ணு முதல்ல யார் உள்ள சேர்த்தது அப்படின்னு அவ அப்ளிகேஷனே பார்க்காம வேலையில சேர்த்துக்க முடியாதுன்னு சொல்லிடுறான்.
என் மேல இருக்க வெஞ்சன்ஸ்ல தானே இதெல்லாம் சொல்லிட்டு இருக்க. இந்த கம்பெனியோட சேல்ஸ் நான் 10% இன்க்ரீஸ் பண்ணி காமிக்கிறேன். அப்படி பண்ணிட்டா எனக்கு சேல்ஸ் மேனேஜர் பொசிஷன் கொடுத்துடணும். அப்படி ஒரு வேலை நான் செய்யலன்னா கண்டிப்பா திரும்பவும் கண்ணு முன்னாடி வர மாட்டேன்னு சொல்ல ஹீரோக்கு இந்த டீலிங் பிடிச்சிருக்கு. உடனே ஓகே சொல்லிடுறான். இந்த கம்பெனில தான் ஹீரோனோட ஃபியூச்சர் டாட் சேல்ஸ் மேனேஜரா ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. ஓ நீ தான் ஜியங்கா, ஷென்ஷனோட பாய் ஃப்ரெண்ட் தானே நீ? நம்ம 2 பேர்கிட்ட ஒரு பெட் வச்சுக்கலாமா? இந்த வாட்டி சேல்ஸ்ல யார் நல்லா பெர்ஃபார்ம் பண்றாங்களோ அவங்க சேல்ஸ் மேனேஜரா இருக்கட்டும். ஒருவேளை தோத்து போயிட்டா அவங்க இந்த கம்பெனி விட்டு போயிடணும் அப்படின்னு அவரும் இந்த பெட்டுக்கு ஓகே சொல்லிடுறாரு. ஷென்ஷன் ஒரு ஆர்டிஸ்ட் போல அவங்க ஒரு பெர்ஃபார்மன்ஸ்க்காக ஃபாரின் கிளம்பிடுறாங்க. அதே சமயம் ஹீரோயின் இந்த பெட்ல ஜெயிக்கணுன்றதுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கா. அவங்க நூடுல்ஸோட சேல்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுன்றதுக்காக நூடுல் ஈட்டிங் கான்டெஸ்ட் வச்சிருக்கா. அது மட்டும் இல்லாம இந்த நூடுல் வாங்குறவங்களுக்கு ஒரு ட்ரம் கார்டு ஃப்ரீன்ற மாதிரி அட்வர்டைஸ் பண்ணிட்டு இருக்கா. நினைச்சதை விட இந்த பொண்ணு ரொம்ப ஸ்மார்ட்டா தான் இருக்கா அப்படின்னு அவ தூங்கிட்டு இருக்கோம். அவளுக்கு பிளாங்கெட் போத்து விட போறான். அப்போ திடீர்னு நம்ம ஹீரோயின் எழுந்துட்டு டே ஷின்மோனை சும்மா விட மாட்டா அப்படின்னு கத்திட்டு இருக்கா. என்னாச்சு அவனுக்கு அப்படின்னு அவன் பார்த்துட்டு இருக்கா. நான் சொன்ன மாதிரியே சேல்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிட்டேன். எப்போ எனக்கு ஜெனரல் மேனேஜர் பொசிஷன் கொடுப்பீங்கன்னு கேட்க நெக்ஸ்ட் டே எல்லாருக்கும் முன்னாடி அவளை ஜெனரல் மேனேஜர் அப்பாயிண்ட் பண்ணிடுறான். அவ கூட வேலை பார்க்குற பொண்ணுக்கு வயிற்றுச்சல் தாங்கல. இன்னைக்குதான் அவ வேலையில சேர்ந்தா அதுக்குள்ள இவளுக்கு ஜெனரல் மேனேஜர் பொசிஷன் கொடுத்துட்டீங்களா? இவ சிஓ மைக்கி தான் இந்த மாதிரி வேலை பார்த்துருக்கணும் அப்படின்னு இல்லாத போல சொல்லிட்டு இருக்கோ. ஷின்மோ வந்துட்டு அவ ஹார்ட் ஒர்க் போட்டு இந்த பொசிஷனுக்கு வந்திருக்கா. இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு சேல்ஸ் இவ்வளவு தான் இன்க்ரீஸ் ஆயிருக்குன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். நம்ம பெட்ல நான் ஜெயிச்சிட்டேன். சோ நீங்க எப்ப கம்பெனி விட்டு போவீங்க மிஸ்டர் ஜங்கின்னு கேட்டுட்டு இருக்க ஷின்மோவோட அக்கா அங்க வராங்க. இவங்க பேரு லில்லி. நம்ம ஹீரோனுடைய ஃபியூச்சர் ஸ்டெப் மாம் தான் இவங்க. ஏற்கனவே அந்த ஷென்ஷன் தொலை தாங்க முடியல. இல்ல கசின்ஸ் சொல்லிட்டு இந்த பொண்ணு வர வந்திருக்காளா? ஏதோ லக்ல ஒரு வாட்டி ஜெயிச்சிட்ட. உனக்கு தைரியம் இருந்தா என்னோட போட்டி போடு. இந்த வாட்டி நீ வின் பண்ணிட்டேன்னா கண்டிப்பா நீ இந்த பொசிஷன்லயே ஸ்டே பண்ணலாம் அப்படின்னு பெட் வச்சுக்க ஹீரோனுமே ஓகே சொல்லிடுறா. வீட்டுக்கு வந்து பார்த்தா அவ திங்ஸ்லாம் தூக்கி வெளியே போட்டு வச்சிருக்காங்க. நீ என் தம்பியை வேணா மயக்கி ஏமாத்தலாம், ஆனா என்ன உன்னையெல்லாம் ஏமாத்த முடியாது. முதல்ல வீட்டை விட்டு வெளியே போடின்னு சொல்லிட்டு இருக்க ஹீரோயின். பாவம் உங்க தம்பி சிங்கிளா இருக்கான்னு சொல்லிட்டு வழக்கு கொடுத்தா ரொம்ப ஓவரா பண்றீங்க. நான் உங்களோட வருங்கால சிஸ்டர் இல்ல, ஸோ ரெஸ்பெக்ட்ஃபுல்லா பேசுங்கன்னு இருக்க. அவங்களுக்கு கோவம் வந்துட்டு அடிக்க வராங்க. நம்ம ஹீரோயின் சும்மா பிடிச்சி தள்ளி விட்டுருதான் ஏதோ காலில் அடிப்பட்ட மாதிரி ஆக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இவ போய் சொல்றா நான் அவளை எதுவுமே பண்ணல, சும்மா தள்ளி தான் விட்டனும். ஹீரோமே அவங்க அக்காவுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கான். உனக்கு என்னதான் இவங்களை பிடிக்கலனாலும் இவ்வளவு வயலண்டா நடந்திருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு திட்டிட்டு இருக்கான். அவ்வளோ ஆக்டிங் போட்டு நெக்ஸ்ட் டே ஸ்கேட்டிங்க்கு வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஜியங்குமே அங்க வந்திருக்காரு. இவங்க 2 பேரும் க்ளோஸா பேசிட்டு இருக்க ஹீரோன் அவங்களை ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்கா. இங்க நடந்த விஷயத்தெல்லாம் ஹீரோ கிட்ட சொல்லி ஒரு பையன் கிட்ட சொல்லி அனுப்புறா. அப்ப பிளான் படி ஹீரோவும் நீ ஃப்ராக்சர் ஆயிடுச்சுன்னு சொன்ன விஷயம் எல்லாமே பொய்யா? எப்பத்துல இருந்து இந்த மாதிரிலாம் நடிக்க ஆரம்பிச்ச? அது மட்டும் இல்லாம ஜியங் ஷென்ஷனோட பாய் ஃப்ரெண்ட், அவங்க கிட்ட இருந்து கொஞ்சம் தள்ளியே இரு அப்படின்னு அக்கா மிரட்டிட்டு இருக்கான். இது எல்லாத்தையுமே நம்ம ஹீரோன் ஒட்டு கேட்டு சிரிச்சிட்டு இருக்க. ஒளிஞ்சு நின்னது போதும் வெளியே வா. நீ இந்த விஷயத்தெல்லாம் பிளான் பண்ணது நீ தானே எனக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கியா? நீ எதுக்கு இப்படி பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்க ஜிங்ஷின் கம்பெனி ஷென்ஷனுக்கு சேர வேண்டியது, அது அவளுக்கே திரும்ப கொடுத்ததுன்னு சொல்லிட்டு இருக்கா. அப்போ ஏதோ ஒரு நோக்கத்தோடு தான் இந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சிருக்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல நீ யாருன்ற உண்மை எல்லாருக்கும் தெரிய போகுது அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது அவன் செக்ரட்டரி கால் பண்றான். நம்ம நினைச்ச மாதிரி கிடையாது பாஸ், இவ உண்மையிலேயே ஷென்ஷனோட கசன் தான் போலனும். இதுதான் நம்ம ஹீரோ சமஜாக்கா ஆயிடுறான். எனக்கு அது ஒரு நாள் என்கிட்ட மாட்டாமலே போயிட போற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். ஆக்சுவலா ஹீரோயின் இந்த விஷயத்துல அந்த ரவுடி கிட்ட ஹெல்ப் கேட்டிருப்பா. அதுக்கு பதிலாக அவனோட கம்பெனில சேல்ஸ் இன்க்ரீஸ் பண்ணதுக்கு ஹெல்ப் பண்ணிருப்பா. இவ பண்ண உதவியால இப்ப அவங்க கம்பெனி தான் சேல்ஸ்ல பெஸ்டா இருக்காங்க. அதனால ஹீரோ அந்த கம்பெனியை பீட் பண்ற அளவுக்கு ஒரு நல்ல ஐடியாவோட வாழ்ற மாதிரி ஹீரோட்ட சொல்லிட்டு இருக்கான். அதுக்காக பாவம் ராத்திரியும் பகலுமா வேலை பார்த்துட்டு இருக்க அந்த வயிற்றுச்சல் பொண்ணு ஹீரோனை உள்ள வச்சுக்காக சாத்திட்டு போயிடுறா. அட நான் உள்ள இருக்கேன், யாராவது கதவு தரங்கடா. இந்த கம்பெனில இருக்கவங்க யாருமே சரி கிடையாது. சே நான் மட்டும் இப்ப ஃபியூச்சர்ல இருந்தேன்னு வையன் கப் நூடுல்ஸ்ல எக் மீட்லாம் போட்டு சாப்பிடுவேன். இன்னும் பேசிட்டு இருக்கும்போது அவளுக்கு ஒரு ஐடியா வந்துருது. உடனே அதை நோட் பண்ணிட்டு இருக்கா. இவ உள்ள மாட்டிட்டு இருக்கிறத பார்த்துட்டு நம்ம ஹீரோ டோரை ஓபன் பண்ணிட்டு கேஷுவலா வந்துடுறான். நம்ம ஹீரோன் வந்து பார்த்துட்டு இதை யார் ஓபன் பண்ணது அப்படின்னு அங்க வெளியே ஹீரோ இருக்கும். நீங்க என்ன பண்றேன்னு கேட்டுட்டு இருக்கா. நான் வாக்கிங்க்கு வந்தேன்னு சொல்ல எனக்கு வாக்கிங்க்கு யார் இந்த மாதிரி கோட் சூட்லாம் போட்டுட்டு வருவா? உண்மையா சொல்ல என்ன பிக்கப் பண்ணிட்டு போக தானே வந்தேன் அப்படின்னு கேட்க நான் எதுக்கு உன்னை பிக்கப் பண்ண வரணும்? அதுவும் நீ என் கம்பெனில வேலை பார்க்குற பொண்ணு. ஓவர் டைம்ல நீ ஒர்க் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. உனக்கு ஏதாச்சும் ஆயிடுச்சுன்னா என்னுடைய எம்ப்ளாயை நான் ஒழுங்கா ட்ரீட் பண்ணலாம்னு சொல்லுவாங்க. ஸோ டைமோட வீட்டுக்கு வந்துரு. நீ முதல்ல சாப்பிட்டியா இல்லையா அப்படின்னு அவளை டின்னர் கூட்டிட்டு போயிட்டு வீட்டுக்கு வந்திருக்காங்க. என்ன நீங்க 2 பேரும் ஒன்னா வரீங்க அப்படின்னு ஹீரோயின் அக்காவுக்கு டென்ஷன் ஆகுது. அவ வேலை முடிக்கிறதுக்கு லேட் ஆயிடுச்சு, அதான் அவளை கம்பெனி கொடுத்துட்டு நானும் வந்தேன்னு சொல்ல என் தம்பியை மயக்கிறதுக்காக தானே நீ இந்த மாதிரிலாம் ட்ரிக் ஃபாலோ பண்ணிட்டு இருக்க, அவனை விட்டு தள்ளியே இருன்னு சொல்ல என்னை பத்தி இவங்க என்ன சொல்றாங்கன்னு பாருங்க மிஸ்டர் ஷின் அப்படின்னு அவன்கிட்ட க்ளோஸா இருக்க மாதிரி ஆக்ட் பண்ணிட்டு இருக்கா. அவங்களுக்கு பொசசிவ்னஸ் தாங்கல. என்னடா உங்ககிட்ட இவ்வளவு க்ளோஸா பேசுறா, என் தம்பி எனக்கு மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் சண்டை போட்டுக்கிறாங்க. என்னாலும் சரி இந்த பொண்ணு மட்டும் எனக்கு சிஸ்டர் இல்லாவா வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போக என்னது சிஸ்டர் இல்லாவா, என் அக்கா நீ நினைக்கிற மாதிரிலாம் இல்லடின்னு சொல்லி கத்திட்டு இருக்கான். என்னன்னு தெரியல. இவனுமே ஹீரோனை பத்தி யோசிச்சு பார்த்துட்டு சிரிச்சிட்டு இருக்கான். நெக்ஸ்ட் டே ஹீரோன் எப்படி கப் நூடுல்ஸ் ஐடியோட வந்திருக்காளோ அதே பிளானோட தான் ஜியங்கும் வந்திருக்கா. இவன் என் பிளானை காப்பி அடிச்சிட்டான்னு சொல்லிட்டு இருக்க. உங்க 2 பேரோட பிளான சிமிலரா தான் இருக்கு, ஆனா உன்னோட ஜியங் எக்ஸ்பீரியன்ஸான பர்சன், அதனால அவனே இந்த ப்ராஜெக்ட்டை ஹேண்டில் பண்ணிட்டோம்னு சொல்லிடுறான். இவ்வளவு வெறுப்பேற்றதுக்காக ஒரு சீட்டை வாஷ்ரூம் பக்கத்துல மூவ் பண்ணி வச்சிருக்காங்க. நாங்க சொன்ன மாதிரியே இந்த பெட்ல வின் பண்ணிட்டோம், உனக்கு கொஞ்சமாச்சும் சூடு சொரணை இந்த கம்பெனி விட்டு போயிட்டு இன்சல்ட் பண்ணிட்டு இருக்காங்க.
அப்போ இவங்க கப் நூடுல்ஸோட குவாலிட்டி சரியில்லைன்னு சொல்லி மக்கள்லாம் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக இவங்க கப் நூடுல்ஸை சுட தண்ணி ஊற்றிருப்பாங்க. அது அப்படியே உடஞ்சி போய் நிறைய பேருக்கு அடிபட்டுருச்சுன்னு சொல்லி பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்து நம்ம ஹீரோயின் சிரிச்சிட்டு இருக்க. உண்மையை சொல்லு, இந்த ப்ராடக்ட் குவாலிட்டியில் டிஃபெக்ட் இருக்குன்னு முன்னாடியே தெரியும் தானே? அப்படி இருந்தோம் நீ எதுக்கு இன்ஃபார்ம் பண்ணல? நீ ஜியங்க பழி வாங்கணும்னு நினைச்சதுனால நம்ம கம்பெனியோட பேரே கெட்டு போச்சுன்னு திட்டிட்டு இருக்கான். இப்போ எதுக்கு எல்லா பழியை தூக்கி ஏமால போடுற? ஜியங் என் பிளானை காப்பி அடிச்சிட்டான்னு சொன்னப்போ யாருமே அதை நம்பவே இல்லை. அவன் பண்ண தப்புக்கு தான் இப்போ அவனை வச்சுட்டு இருக்கான் அப்படின்னு. உனக்கு ஏன் ஜியங்க பிடிக்கல? அவன் கசனோட பாய் ஃப்ரெண்ட் தானே, அவளுக்காக வச்சு நீ அவனை அட்ஜஸ்ட் பண்ணி போனாலான்னு சொல்ல. ஆக்சுவலா அவளுக்காக தான் நான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். ஜியங் ஷன்ஷனுக்கு ஏத்த ஆள் கிடையாது. அவனை விட்டு வந்ததான் வாழ்க்கை நல்லா இருக்கும். சரி, இந்த ப்ராப்ளமை சால்வ் பண்றதுக்கு நான் ஹெல்ப் பண்றேன். ஆனா அதுக்கு பதிலா இந்த கம்பெனியோட ஷேர் 7% கொடுக்கணும் அப்படின்னு இவனும் அதுக்கு ஒத்துக்கிறான். அதனாலே ஒரு பிளான் பண்ணி அந்த ரவுடி கிட்ட நாளைக்கு ஆளுங்க ஒரு சிலர் அடிப்பட்ட மாதிரி போராட்டத்துக்கு வர சொல்லு. அதுக்கப்புறம் இந்த பிரச்சனை பெருசாகி ஜங்ஷனை மூடிடுவாங்க. நீ ஆசைப்பட்ட மாதிரி உன் ஷூஃபங் கம்பெனி டாப்ல போயிடும் அப்படின்னு ஆசை காமிச்சிட்டு நாங்க ஃபேக்டரியில கொடுத்த பிளான் வேற, அவங்க எக்ஸிக்யூட் பண்ண பிளான் வேற. இது எல்லாத்துக்குமே ஷூஃபங் கம்பெனி தான் காரணம். அது மட்டும் இல்லாம இந்த கூட்டத்துல அவங்க ஆளுங்க தான் சேர்ந்திருக்காங்க அப்படின்னு அவங்க மேல பழிய போட்டுடுறா. நீ புத்திசாலித்தனமான பொண்ணு தெரியும், ஆனா இந்த அளவுக்கு ஸ்மார்ட்டா இருப்ப நான் எதிர்பார்க்கல. அப்புறம் உன் சீட் எதுக்கு வாஷ்ரூம் பக்கத்துல மூவ் பண்ணி வச்சிருக்காங்க? உன்னை யாராச்சும் கம்பெனில புள்ளி பண்ணிட்டு இருக்காங்களான்னு பாதிரி போயிடுறான். இதுவும் அக்காவும் ஜியங்க பண்ண வேலைதான். அதுக்கு பதில் தான் நான் உங்களை பழி வாங்கிட்டேன்ல, சொல்லி ஃபீல் பண்ண தேவையில்லன்னுட்டு இருக்கா. அடுத்த வாட்டி உனக்கு ஏதாச்சும் பிரச்சனை என்கிட்ட சொல்லு, நான் உங்களை ஹேண்டில் பண்ணிக்கிறேன்னு. ஆக்சுவலா நான் பார்க்கும்போது எனக்கு ஒரு ஆள் ஞாபகம் வரும். ஆனா அவன் இந்த அளவுக்கு கைண்டாலாம் இருக்க மாட்டான். அவன் என்கிட்ட ரொம்ப ரூடா நடந்துப்பான். இன்னும் சொல்ல போனா அவனால தான் நான் இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இவன் யார் அந்த ஆளுன்னு கேட்கறான். உன்னை பத்தி நீயே கேட்கிறடான்னு சொல்லி சிரிச்சிட்டு இருக்கா. ஹீரோயின் பண்ண வேலைனால அந்த ரவுடியோட கம்பெனி செம்ம லாஸ்ல போயிட்டு இருக்கு. இதுக்கு காரணமான அந்த பொண்ணு சும்மா விட மாட்டேன்னு சொல்லி செம்ம கோவத்துல இருக்கான். இதுல ஜியங்கோ ஹீரோயினை பழி வாங்கறதுக்காக அவனோட கூட்டு சேர்ந்துடுறான். அப்படியே சீன் கட் பண்ணா ஹீரோட செக்ரட்டரி, நம்ம கம்பெனியோட ஷேர்ஸ் போன மாசத்தை விட இந்த வாட்டி 15% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இது எல்லாத்துக்குமே மிஸ் எந்த காரணம்? இன்னைக்கு மார்னிங் நான் அவங்கள ஒரு மாலில் பார்த்தேன். யாருக்கோ கிஃப்ட் வாங்கிட்டு இருந்தாங்க. ஆனா அவங்க வாங்குற விதத்தை பார்க்கும்போது யாரோ ஸ்பெஷலானவங்களுக்கு தான் வாங்கிருக்கணும். கண்டிப்பா அவங்க பாய் ஃப்ரெண்ட்காக தான் வாங்கியிருப்பாங்க அப்படின்னு ஹீரோக்கு பாசிட்டிவ் ஆயிடுது. உனக்கு வேலை வெட்டியே இல்லையா, போய் வேலையை பாரு அப்படின்னு திட்டி விட்டுறான். அதே சமயம் ஹீரோயின் இங்க ரொம்ப ஹாப்பியா பாட்டு பாடிட்டு வீட்டை கிளீன் பண்ணிட்டு இருக்கா. என்ன ரொம்ப சந்தோஷமா இருக்க போல? இன்னைக்கு ஏதாச்சும் ஸ்பெஷலான டேவான்னு கேட்க, இன்னைக்கு நார்மல் டே தான், நாளைக்கு தான் ஒரு முக்கியமான நாள்ன்ற மாதிரி சிரிச்சிட்டு இருக்கா. சரி, நாளைக்கு நீ ஃப்ரீயா அப்படின்னு கேட்க இவன் தெரியல, நாளைக்கு ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்குன்னு நினைக்கிறேன் சீன் போட்டுட்டு இருக்கான். நீ பிஸியா இருந்தா ஒன்னும் தேவையில்லன்னு. அப்படிலாம் இல்ல, நாளைக்கு நான் ஃப்ரீயா தான் இருப்பேன், எப்போ எத்தனை மணிக்குன்னு மட்டும் சொல்லுன்ற மாதிரி கேட்டுட்டு இருக்க. ஹீரோயின் அவளை பார்த்து சிரிச்சிட்டு இருக்கா. என்னடா வர வர ஷின்மு என் கண்ணு கியூட்டா தெரியறான் அப்படின்னு வெக்கப்பட்டுட்டு இருக்கா. நெக்ஸ்ட் டே ஷின்மு ஹேண்ட்ஸமா ரெடி ஆகிட்டு வர. சரி சரி உன் கிஃப்ட் எங்கன்னு கேட்டுட்டு இருக்கா. என்னடி இவ்வளோ டேரக்டா கேட்குற அப்படின்னு இவன் ஷாக்ல இருக்கு. இங்க பாரு, நான் ஆல்ரெடி எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டேன். அப்புறம் நான் எல்லா விஷயத்துலயும் டேரக்டா தான் இருப்பேன். கிஃப்ட் வாங்கி வச்சிருக்கல கூடன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. இந்த காலத்து பொண்ணுங்களாம் ரொம்ப ஓப்பன் மைண்டடா இருக்காங்கப்பா, நம்ம தான் கொஞ்சம் ஷை ஆயிட்டு இருக்கோம் போல அப்படின்னு மூவி டிக்கெட் கொடுக்குறான். ஷன்ஷன் ரொம்ப நாள் கழிச்சு ஊர்ல இருந்து வந்திருக்கா. அவளுக்கு போய் மூவி டிக்கெட் வாங்கி வந்திருக்கா. அதுவும் ரொமான்டிக் மூவிக்கு. உண்மையை சொல்லு, நீ ஷன்ஷனை லவ் பண்றதானே அப்படின்னு கேட்கும் இவன். டேடி பைத்தியம் மாதிரி பேசுற, ஷன்ஷன் என் தங்கச்சி மாதிரி, அவளுக்குன்னு தெரிஞ்சிருந்தா நான் இதையே வாங்கிட்டு வந்திருக்க போறேன்ற மாதிரி புலம்பிட்டு இருக்கான். ஷன்ஷன் வந்து நான் ரொம்ப மிஸ் பண்ணணும்னு சொல்லி பாச போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. இவனும் நான் எதுக்கும் வாங்கிட்டு வந்த டிக்கெட்டு உனக்காச்சும் யூஸ் ஆகட்டும் அப்படின்னு கொடுக்க அவ. ஆக்சுவலாக ஜியங் என்ன இந்த மூவிக்கு தான் இன்வைட் பண்ணியிருந்தான். ஸோ என்னால் இதை யூஸ் பண்ண முடியாது, நோ ஹீரோயின். அப்போ சரி, நானும் ஷின்முவை கூட உங்களோட ஜாயின் பண்ணிக்கிறேன்னு சொல்றா. அதை கேட்டது எனக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிடுது. இவன் எதுக்கு சொன்னான்னு தெரியாம இவன் ஆனந்தத்தில் இருக்கான். இப்போ மூவி முடிஞ்சதும் அவங்களை காணும் தேடிட்டு இருக்காங்க. அது படம் பார்க்குறன்ற பேர்ல கொரட்டை விட்டு தூங்கினல, அப்போ யோசிச்சிருக்கணும். இப்போ தேடி ஒரு பிரோஜனமும் இல்லைன்னா. சரி நானா தூங்கிட்டேன், அட்லீஸ்ட் நீயாவது அவங்களை ஃபாலோ பண்ணிருக்கலாம்னு சொல்லிட்டு இருக்கா. ஹலோ, நான் படம் பார்க்க வந்தேன், அவங்க ஒன்றும் ஃபாலோ பண்ண வரல. உனக்கு ஜியங்க பிடிக்கலன்னு எனக்கு தெரியும். அவன் ஷன்ஷனுக்கு ஏற்ற ஆள் இல்லை நீ நினச்சிட்டு இருக்க. அட்லீஸ்ட் நீ ஷன்ஷன் மேலேயாவது நம்பிக்கை வைக்கணும். அவள் லைஃப் அவன் ஹேண்டில் பண்ணிப்பான்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். இதெல்லாம் உனக்கு சொன்னா புரியாது. ஆக்சுவலாக பேக் டு 1995 ஒரு மூவி இருக்கு. அதில் ஒரு அம்மாவும் பொண்ணும் இருப்பாங்க. அவங்க அம்மா ரொம்பவே ஸ்வீட்டாகவும் கைண்டாகவும் இருப்பாங்க. யாரையும் ஹர்ட் பண்ண மாட்டாங்க. ஆனால் அவங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் அவங்க ஹஸ்பண்ட் சொல்லிட்டு எல்லாரும் அவங்களை விட்டுட்டு போயிட்டாங்க. அந்த தனிமையிலேயே ஒரு நாள் அவங்க இறந்து போயிட்டாங்க. அவங்க பொண்ணால எதுவும் செய்ய முடியல. ஆனா ஒரு நாள் ஒரு மிராக்கல் நடந்தது. அந்த பொண்ணு அவங்க அம்மாவோட பாஸ்டுக்கு டைம் டிராவல் பண்ணி போயிருந்தா. அவங்க அம்மாவோட பாஸ்ட்ல நடந்த எல்லா தப்பையும் மாத்தணுன்றது மட்டும் தான் ஆசை அப்படின்னு இவ ரியல் லைஃப் ஸ்டோரியை சொல்லிட்டு இருக்கா. அந்த பொண்ணு ஆசைப்பட்ட மாதிரி அவங்க அம்மாவோட வாழ்க்கையை மாத்திட்டா அவ இந்த உலகத்திலே பிறக்க முடியாதுல்ல அப்படின்னா இவளும் ஆமா. ஆனா அந்த பொண்ணை பொறுத்த வரைக்கும் உங்க அம்மா சந்தோஷமா இருக்கணும், அதுவே அவளுக்கு போதும்னு சொல்லிட்டு இருக்கா. இவனுக்கு ஹீரோயின் மேல ஃபீலிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சு போல. மிஸ்டர் லீ, இப்பெல்லாம் எனக்கு பசிக்கவே மாட்டேங்குது, என் ஏரியாம அப்பப்போ தனியா சிரிச்சிட்டு இருக்கேன். அது மட்டும் இல்லாம ஒரு பொண்ணோட இருக்கும்போது மட்டும் ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்றேன் அப்படின்ட்டு இருக்க அவரு. ரொம்ப யோசிக்காதீங்க பாஸ், நீங்க மிஸ் என்ன லவ் பண்றீங்கன்னு சொல்லிடுறாரு. டே, நான் யாரை பத்தி பேசுறேன்னு தெரியாம உளறிட்டு இருக்க, போய் முதல்ல வேலையை பாருன்னு சொல்லி சமாளிச்சிட்டு இருக்கான். இங்க அந்த ரவுடி ஹீரோனுக்கு கடத்தி வச்சுட்டு என் கூடவே இருந்து குழி பறிச்சிட்டல அப்படின்னு மிரட்டிட்டு இருக்கான். என்ன ஏதாச்சும் பண்ணனா ஷின்மு உன்னை சும்மா விட மாட்டான், உயிர் மேல ஆசை இருந்தா ஓடி போயிடு அப்படின்னு
ஹீரோன்னு சொல்லிட்டு இருக்க இவன் சரி ஷின்முக்கு மேல எவ்வளவு பாசம் இருக்குன்னு இன்னைக்கு தெரிஞ்சிடும் அப்படின்னு ஷின்மு கிட்ட அவன் கம்பெனி ஷேர்ஸ் எல்லாம் இவன் பேருக்கு எழுதி கொடுக்க சொல்லி பிளாக்மெயில் பண்ணிட்டு இருக்கான். ஏன் எங்க இருக்கா அவளை பார்த்தா இதெல்லாம் கொடுப்பேன்னு சொல்லு அதெல்லாம் காமிக்க முடியாது முதல்ல நீ சைன் போடுன்னு சொல்லி மிரட்டிட்டு இருக்கான். ஆனா அவனோட அடியாளு நீ சீக்கிரமா பேப்பர்ல சைன் பண்ணலன்னா ஆளு ட்ரக்லயே உறைஞ்சு இறந்து போயிடுவான்ற மாதிரி உளறிடுறான். இவனும் எல்லாரையும் அடிச்சு போட்டுட்டு ஹீரோனை காப்பாத்திட்டு வந்துடுறான். அவ கண் முடிச்சதும் உனக்கு எதுவும் ஆகலல்ல அப்படின்னு பதறி போயிருக்கான். அது மட்டும் இல்லாம அவளுக்கு அக்கறையா ஊட்டிலாம் விடுறான். ஒரு நிமிஷம் இவளே அறியாம அவனை ரசிக்க ஆரம்பிச்சிடுறா. இவனால்தான் எங்க அம்மா இறந்து போயிட்டாங்க அப்படி இருந்தும் எனக்கே இவனை பிடிச்சிருக்கு அப்படின்னு இதெல்லாம் நீ ஒன்னும் செய்ய தேவல நானே மேனேஜ் பண்ணிக்கணும்னு சொல்லி திட்டி விட்டுடுறா. அப்படியே சீன் கட் பண்ணா ஹீரோயின் இப்போ ஆஃபீஸ்க்கு வந்திருக்கா. நீனும் ரெக்கவர் ஆகல அதுக்குள்ள எதுக்கு ஆஃபீஸ்க்கு வந்த அப்படின்னு அவளுக்கு சிக்கன் சூப்ல கொண்டு வந்திருக்கான். ஆக்சுவலா என்னாலதான் உனக்கு இவ்வளவு பிரச்சனையோ உனக்கு ஏதாச்சும் வேணும்னா சொல்லு கண்டிப்பா நான் உனக்கு கொண்டு வரேன்னா இவ எனக்கு கம்பெனியோட ஷேர்ஸ் வேணும்னு கேக்குறா. அதை தவிர நீ வேற என்ன கேட்டாலும் நான் கொடுப்பேன்னு சொல்லு அப்படின்னு அவங்க கிட்ட கேட்கற அளவுக்கு ஒருத்தர் எதுவுமே இல்லைன்னு சொல்லி டீஸ் பண்ணிட்டு இருக்கா. ஆக்சுவலா நீ ஒரு டிஃப்ரெண்டான கேரக்டரா இருக்க. இது வரைக்கும் உன்ன மாதிரி ஒரு பொண்ணு நான் பார்த்ததே கிடையாது. உன்னை பத்தி தெரிஞ்சுக்கணும் போல இருக்கு அப்படின்னு. அப்ப சரி இன்னைக்கு ஈவினிங் நம்ம மீட் பண்ணலாம் அப்படின்னு அவனை பப் கூட்டிட்டு வந்திருக்கா. அங்க ஜியங் லில்லியை கிஸ் பண்ணிட்டு இருக்கு. அதை பார்த்துட்டு தான் டென்ஷன் ஆயிடுறான். நீ ஷன்ஷனை ஏமாத்தினது மட்டும் இல்லாம என் அக்காவையும் ஏமாத்திட்டு இருக்கியா அப்படின்னு போட்டு பயங்கரமா அடிச்சிட்டு இருக்கான். நீங்க நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது. நான் ஷன்ஷனை லவ் பண்ணவே இல்லை. என்ன கேட்ட நான் பிரேக்கப் பண்ண போறேன். எனக்கு லில்லி மேல மட்டும் தான் ஃபீலிங்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கான். அப்ப ஷன்ஷன் அழுதுட்டே வரா. அவ டான்ஸ் டீம்ல இருந்து அவளை தூக்கிட்டாங்க போல. அதனால அவ ரொம்ப சேடா இருக்கா. இதுல இந்த விஷயத்த சொல்ல வேணாம்னு சொல்லிட்டு எல்லாரும் ஆக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஜியங்கும் நீ எதுவும் நினைச்சு கவலைப்படாத. உனக்கு பிடிச்ச நூடுல்ஸ் நான் செஞ்சுட்டு வரேன்னு சொல்லிட்டு இருக்கு. இதெல்லாம் பார்க்கும்போது லில்லிக்கு பொசசிவ் ஆகுது. என்ன அவளுக்கு ஒண்ணுனப்பா அப்படி துடிக்கிற நீ அவளை லவ் பண்றதுனா அவகிட்டே போக வேண்டியதானே அப்படின்னு லில்லி சண்டை போட்டுட்டு இருக்க. நீ நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது. நான் உன்னை மட்டும் தான் லவ் பண்ணுன்னு சொல்லிட்டு இருக்கான். அவங்க ரெண்டு பேரும் க்ளோஸா இருக்கிறத பார்த்துட்டு ஷன்ஷன் நீ இப்படிப்பட்டவன நினைச்சு கூட பார்க்கலாம் சண்டை போட்டுட்டு இருக்கா. நீ நினைக்கிற மாதிரி கிடையாது. லில்லி தான் என்கிட்ட தப்பா நடந்துக்க பார்த்தா. நான் இந்த இடத்துக்கு வரதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கேன் தெரியுமா. நான் ஒன்னும் இந்த மாதிரி பணக்கார விட்டு பையன் கிடையாது. லில்லி என் பாஸோட அக்கா. அவ என்ன சொன்னா நான் கேட்டுதானே ஆகணும். அதனால தான் நான் அப்படிலாம் பண்ணன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க. ஹீரோயின் டென்ஷன் ஆயிட்டு அவன் அடிக்க போறா. இவன் வேணுமே மேல இருக்க பாஸை தள்ளி விட்டதுனால அவன் மண்டையில பயங்கரமா அடிபடுறது. அது மட்டும் இல்லாம வேணுமே அவன் மேல டீ எடுத்து ஊத்திக்கிட்டு ஹீரோயின் ஊத்துற மாதிரி ஆக்ட் பண்ணிட்டு இருக்கான். ஷன்ஷன் என்ன நடக்குதுன்னு தெரியாம நீ முதல்ல இங்க கிளம்பு எனக்கு உன்னை பாத்திர சுத்தமா பிடிக்கலன்னு திட்டி விட்டுடுறா. அதனால பாவம் ஹீரோயின் செம்ம அப்செட்ல இருக்கா. ஜியங்க பத்திரம் உண்மையா அவகிட்ட சொல்லியே ஆகணும் அப்படின்னு இவங்க பேசிட்டு இருக்க. ஜியங் என்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணிட்டான். நான் அவனதான் கல்யாணம் பண்ண போறேன்னு சொல்லிட்டு இருக்கா. இந்த விஷயத்த நம்ம கொஞ்சம் ரஃபா ஹேண்டில் பண்ணக்கூடாது. பொறுமையா தான் பொறுத்து போகணும் அப்படின்னு இவ ஷன்ஷன் கிட்ட வந்து என்ன மன்னிச்சிடு நான் ஜியன் கிட்ட அப்படி நடந்திருக்க கூடாது. ஆமா இது என்ன ரிப்போர்ட் அப்படின்னு கேட்டுட்டு இருக்கா. அவனோட மெடிக்கல் ரிப்போர்ட்னு சொல்லிட்டு இருக்கா. அந்த மெடிக்கல் ரிப்போர்ட்ல பார்த்தா ஜியங்கோட பிளட் குரூப் ஏபி பாசிட்டிவ்னு போட்டிருக்கு. எங்க அம்மாக்கு பி பாசிட்டிவ் இவனுக்கு ஏபி பாசிட்டிவ். ஆனா நான் ஓ பாசிட்டிவ் ஆச்சு. ஒருவேளை என் அப்பா ஜியங் கிடையாதோ அப்போ வேற யாரா இருக்கும் அப்படின்ட்டு ஷின்மு கிட்ட போய் உன் பிளட் குரூப் என்னன்னு கேட்டுட்டு இருக்கா. ஏபி பாசிட்டிவ் எதுக்கு இப்போ கேக்குறேன்னா நல்ல வேலை இப்பதான் உசரே வந்தது. இவன் என் அப்பாவா ஆயிடுவான்னு பயந்து போயிட்டேன். அது ஒன்றும் இல்ல நம்ம ஜோடி போறதும் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் கேட்டுன்னு சமாளிச்சிட்டு இருக்கா. நான் பிறந்ததை வச்சு பார்க்கும்போது கண்டிப்பா எங்க அம்மா இந்த மந்த் தான் பிரெக்னென்ட் ஆயிருக்கணும் அப்படின்னு ஷன்ஷன்ட்ட உனக்கு ஜியங்க தவிர வேற ஏதாவது பையனோட ரிலேஷன்ஷிப் இருக்கான்னு கேட்டுட்டு இருக்கா. என்னடி லூஸ் மாதிரி பேசுற தெரிஞ்சது ரெண்டே பசங்க தான் ஒன்னு ஜியங் இன்னொன்னு ஷின்மு எனக்கு வேற யாரையும் தெரியாதுன்னு சொல்லிட்டு இருக்க இவ. சரி அப்படி இருந்தாலும் எதுவும் தப்பு கிடையாது. இந்த உலகம் இப்ப எப்படி மாறி போச்சு. அப்படி நீ வேற யாரு கூடயாவது ரிலேஷன்ஷிப் இருந்தா ஒன்னும் தப்பு இல்ல. ஆனா எதை பண்றதா இருந்தாலும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா பண்ணு. சேஃப்டி முக்கியம் பிகுன்னு சொல்லிட்டு இருக்க. அடியே சின்ன பொண்ணுகிட்ட பேசுற பேச்சா அது வாய முடிஞ்சு சும்மா இருன்னு சொல்லி ஷின்மு கத்திட்டு இருக்கான். டேய் நாங்க எதை பொண்ணுக்குள்ள பேசிட்டு இருக்கோம் நீ எதுக்கு இதெல்லாம் கேட்டுட்டு இருக்கா. ஏன் பசங்க கூட இதெல்லாம் பேச மாட்டீங்களா முதல்ல இங்க இருந்து கிளம்பு பிடிச்சி திட்டிட்டு இருக்கா. ஏய் அவனை டீஸ் பண்ணாத. அவன் இது வரைக்கும் எந்த பொண்ணையும் டேட் பண்ணது கிடையாது. அத கொஞ்சம் பதட்டப்படுறானு. அடப்பாவி உன்னை பார்த்து நான் ஒரு பிளே பாய்ன்னு நினைச்சிட்டேன். இவ்வளவு டம்மியா இருக்கான்னு சொல்லி சிரிச்சிட்டு இருக்கா. இங்க ஜியங் ஷன்ஷனுக்கு ப்ரப்போஸ் பண்ண விஷயம் தெரிஞ்சுட்டு லில்லி செம்ம டென்ஷன்ல இருக்கா. ஷன்ஷன் தான் என்ன ப்ரப்போஸ் பண்ண சொல்லி ஃபோர்ஸ் பண்ணா. பட் எனக்கு அவன் மேல சுத்தமா ஃபீலிங்ஸ் இல்ல. நான் உன்னை மட்டும் தான் லவ் பண்றேன். கல்யாணம்னு ஒண்ணு பண்ணா ஒண்ணு மட்டும் தான் சொல்லி டயலாக் விட்டுட்டு இருக்கான். அவங்க ரெண்டு பேரும் கிஸ் பண்ணிட்டு இருக்க. அதை ஷன்ஷன் பார்த்துட்டு அழுதுட்டே ஓடி போயிடுறா. உன்னை சும்மா விட்டது என் தப்பு தான் அப்படின்னு அவனை போட்டு அடிச்சிட்டு இருக்க. இந்த வாட்டி அவன் மேல கை வச்சு நான் சும்மா இருக்க மாட்டேன் அப்படின்னு லில்லி சண்டை போட்டுட்டு இருக்கா. அவனை பத்தி தெரியாம ஆடிட்டு இருக்க. நீ எல்லாம் பட்டாதான் திருந்துவ. உனக்கு அவன் தான் முக்கியம்னு அவன் கூட போயிடு. இனிமே இந்த வீட்லயும் இந்த கம்பெனிலும் உனக்கு இடம் கிடையாது அப்படின்னு ரெண்டு பேரையும் வெளியே துரத்திடுறான். சம்பவத்துக்கு அப்புறம் ஷன்ஷன் ஆளை காணும். எங்க போனான்னு தேடிட்டு இருக்காங்க. இது எல்லாத்துக்குமே நான் தான் காரணம். நான் தான் ஷன்ஷனை ஃபோர்ஸ் பண்ணிட்டேன். அவளுக்கு ஏதாச்சும் ஒன்று ஆச்சுன்னா என்னாலே மன்னிக்க முடியாது அப்படின்னு ஹீரோயின் பயங்கரமா அழுதுட்டு இருக்கா. ஆனா ஷன்ஷன் அங்க பிரிட்ஜில் தான் நின்றுட்டு இருக்கா. அவளை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடுறாங்க. ரொம்ப அழுதுட்டே இருந்தா. இப்பதான் தூங்குனா. ஆனா ஜியங் ஏன் மாறிட்டான்னு என்கிட்ட கேட்டா. அதுக்கான பதில் என்னன்னு எனக்கே தெரியாதுன்னு சொல்லிட்டு இருக்கு. ஒருவேளை ஆரம்பத்துல அவன் உண்மையில கூட லவ் பண்ணிருக்கலாம். ஆனா போக போக அவனுக்கு பேராசை அதிகமாயிட்டு இருக்கும். மனுஷங்க எல்லாம் மாறுவாங்க. எப்பவுமே ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு இருக்கான். நீயும் மாறிடுவியா அப்படின்னு ஹீரோயின் கேட்க. நான் ஃபியூச்சர்ல எப்படி இருப்பேன்னு எனக்கு தெரியாது. ஆனா எல்லா சுச்சுவேஷன்லயும் நீ என் கூட இருக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு ஹீரோனை கிஸ் பண்ண. என்ன பண்ற அப்படின்னு அவனை தள்ளி விட்டுறா. அப்படியே சீன் கட் பண்ணா இப்போ ஜியங் பேச்சை கேட்டு லில்லி அந்த ரவுடியோட சேர்ந்துடுறா. அவளோட 10% ஷேர்ஸ் அவனுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ண போதுன்னு சொல்லிட்டு இருக்கு. நான் உன்னோட பிரதர். நீ ஷேர்ஸ் டிரான்ஸ்ஃபர் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி எனக்கு தான் கொடுக்கணும். அதுவும் அந்த ரவுடியை பத்தி தெரிஞ்சுமா நீ அவன் கூட சேர்ற அப்படின்னு இவன். இது வரைக்கும் நீ முதல்ல என்னோட சிஸ்டரா பாத்திருக்கியா. உனக்கு ஷன்ஷன் தானே முக்கியம்.
எனக்கு இந்த கம்பெனி நினைச்சு எந்த கவலையும் கிடையாது. நான் என் ஷேர்ஸ் அவனுக்கு தான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போறேன்னு உறுதியா இருக்கா. மனுஷனுக்கு கூட இந்த கம்பெனில ஷேர்ஸ் கிடையாது. ஆனா உன் அக்காக்கு மட்டும் நீ 10% ஷேர்ஸ் கொடுத்துருக்கல. நீ இவ்வளோ செல்ஃபிஷா இருப்ப நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு ஹீரோயின் திட்டிட்டு இருக்க. இவன் ஆக்சுவலாக லில்லி பேரில் ஷேர்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணது ஷன்ஷனோட அப்பா தான். இந்த கம்பெனி ரொம்ப லாஸில் போயிட்டு இருந்தது. அந்த டைமில் நானும் லில்லியும் சேர்ந்து தான் ப்ராஃபிட் கொண்டு வந்தோம். அதனால அவர் சாகிறதுக்கு முன்னாடி கம்பெனி எங்கள் பேரில் ஒப்படைச்சிட்டாரு. ஏன்னா ஷன்ஷனுக்கு ஆர்டிஸ்ட் ஆகுறதுல ஆசை. அவளுக்கு பிஸ்னஸ் ஹேண்டில் பண்ணுற அளவுக்கு திறமை இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கான். உன்னை பார்க்கும்போது ஒரு ஆள் ஞாபகம் வரான்னு சொன்னல, தப்பா சொல்லிட்டு நினைக்கிறேன். அந்த ஆள் ஒன்றும் அளவுக்கு மோசமானவன் கிடையாது. ஒருத்தவங்களை என்னைக்குமே வீக்காக நினைக்க மாட்டான். அவங்களுக்கு ஃப்ரீடம் கொடுத்து ரொம்ப சப்போர்ட் பண்ணுவான். ஆனால் நீ தான் ரொம்ப மோசமானவன் பிடிச்சி தேடிட்டு இருக்கா. அதே சமயம் ஷன்ஷன் ஒரு ஆர்டிஸ்ட் இல்லையா, ஸோ அவங்க பெர்ஃபார்மன்ஸ் மூலியமா அட்வர்டைஸ் பண்ணலாம்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கா. அதுக்கேற்ற மாதிரி அவங்க அட்வர்டைஸ்மெண்ட் ரொம்ப ரீச் ஆயிருக்கு. உன் திறமைக்கு நீ இந்த கம்பெனியோட சேர்மனா கூட ஆகலாம் அப்படின்னு ஹீரோயின் ரொம்ப சந்தோஷமா இருக்கா. ஆக்சுவலாக நான் இன்னைக்கு மார்னிங் ஜூலியர் ஸ்கூலில் காண்டாக்ட் பண்ணேன். அவங்க என்ன சேர்த்துக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. ஸோ நான் இந்த பெட்டில் வின் பண்ணதுக்கு அப்புறம் நான் அங்கேயே ஜாயின் பண்ணுற போறேன். ஷின்மு கம்பெனி ரொம்ப ஹேண்டில் பண்றான். ஸோ நான் போனதுக்கு அப்புறமா அவன் நல்லாவே பார்த்துப்பான். ஹீரோயின் ஷின்மு இந்த கம்பெனி நல்லா பார்த்துக்கிட்டானு, இந்த கம்பெனி உனக்கு சேர வேண்டியது, அது உன் பேர்ல தான் இருக்கணும்னு சொல்லிட்டு இருக்கா. ஆக்சுவலாக இந்த கம்பெனி ஆல்ரெடி என் பேர்ல தான் இருக்கு. ஷின்மு பேருக்கு தான் இந்த கம்பெனியை மேனேஜ் பண்றான். ஆனா அவனுக்கு இதுல எந்த ப்ராஃபிட்டுமே கிடையாது. அவன் அப்பா கொடுத்த ப்ராமிஸ்க்காக தான் இவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இப்பதான் நம்ம ஹீரோனுக்கு உண்மையே தெரிய வருது. அப்ப இவ்வளவு நாள் நம்ம இவனை தப்பா நினைச்சிட்டு இருந்தோமா, அதனால அவனுக்கு சாப்பாடுலாம் செஞ்சு வச்சிருக்கா. சீக்கிரம் வந்து சாப்பிடுன்னு கூப்பிட்டு இருக்கு. என்ன இதெல்லாம் புதுசா இருக்கு, இது வரைக்கும் நீ என்கிட்ட இவ்வளவு அக்கறையா இருந்தது கிடையாது. அதுவும் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் பிடிச்சி தேடிட்டு இருந்த. இதுல ஏதாச்சும் உள் குத்து இருக்கான்னு சொல்லி டவுட்டாவே பார்த்துட்டு இருக்கான். அட, இந்த சாப்பாடுல ஒன்றும் நான் விஷத்தெல்லாம் கலக்கல, நீ நம்பி சாப்பிடலாம். ஆக்சுவலா ஷன்ஷன் இப்போதான் என்கிட்ட எல்லா உண்மையும் சொன்னான். என்ன மன்னிச்சிடு, நான் உன்னை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிட்டேன். ஆனா இந்த உண்மையெல்லாம் என்கிட்ட முன்னாடியே சொல்லியிருக்கலாம்ல, எதுக்கு என்கிட்ட இருந்து மறைச்சேன்னு கேட்டுட்டு இருக்கா. ஏன்னா ஆரம்பத்துல இருந்து நம்ம சந்திப்பு கொஞ்சம் பிரச்சனையா தான் இருந்தது. வீட்லயும் கம்பெனிலயும் சரி, எப்பயுமே என்கிட்ட போட்டி போடணும்னு தான் நினைச்சிட்டு இருந்தேன். அதனால தான் நான் இதெல்லாம் சொல்ல வேணாம்னு யோசிச்சுட்டு இருந்தேனோ. என்ன மன்னிச்சிடு, இதெல்லாமே நான் ஷன்ஷனுக்காக தான் செஞ்சேன். இன்னொரு யோசனை கூட வந்தது. உன்னை கல்யாணம் பண்ணிட்டு வரதட்சணையே கம்பெனி என் பேர்ல எழுதிக்கலாம்னு நினைச்சேன். அதுக்கப்புறம் உன்னை டிவோர்ஸ் பண்ணிட்டு அந்த கம்பெனி ஷன்ஷன் பேருக்கு எழுதி கொடுத்தலான்னு யோசிச்சுட்டு இருந்தேன். அப்படின்னு இவன் என்ன கல்யாணம் பண்ணிக்கிறதுலாம் சரிதான், ஆனா அவ்வளவு சீக்கிரம் நான் உனக்கு ஒன்றும் டிவோர்ஸ் கொடுத்துருக்க மாட்டேன். அப்புறம் உன்கிட்ட ஒன்று கேட்கணும், இதுக்கு நீ நேர்மையா பதில் சொல்லு. உண்மையில நீ ஷன்ஷனோட கசன் எந்தானா அப்படின்னு கேட்க இவ ஆமான்னு சொல்றா. ஆக்சுவலா இவ என் இல்லைங்கிற விஷயம் உனக்கு தெரிஞ்சிருக்கும். இருந்துமே இவன் கிட்ட போய் சொல்லிட்டான்னு சொல்லிட்டு அப்செட்டா இருக்கான். ஷன்ஷன் லில்லிக்கு பண்ண பெட்டுக்கான லாஸ்ட் டே. ஷன்ஷன் நினைச்ச மாதிரியே சேல்ஸ் நல்லபடியா போயிட்டு இருக்கு. ஆனா அப்ப சில பேர் இவங்க எக்ஸ்பீரியான ப்ராடக்ட்டை சேல் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் பண்ண வந்திருக்காங்க. நீ இந்த பெட்ல தோத்ததுனால நான் சொன்ன மாதிரி இந்த ஷேர்ஸ் அந்த ரவுடிக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போறேன். ஆனா உன்னை பார்க்க பாவமா இருக்கிறதுனால நான் ஒரு வாய்ப்பு கொடுக்குறேன். நீ ஜிஎங்க மயக்கி அவன் மிஸ்டர்ஸ் ஆக ட்ரை பண்ணன்னு சொல்லிட்டு பப்ளிக்ல இன்டர்வியூ கொடுக்கணும். அப்படி பண்ணா ஷேர்ஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண மாட்டேன்னு இருக்கா. என்ன பேசிட்டு இருக்க நீ, இதெல்லாம் முடியும்னு சொல்லிட்டு சண்டைக்கு போக, கம்பெனிக்காக நான் என்ன வேணா பண்ணுவேன் அப்படின்னு ஷன்ஷன் அதுக்கு ஒத்துக்கிறா. என்ன எல்லாரும் விளையாடிட்டு இருக்கீங்க, முதல்ல ஷேர்ஸ் என் பேருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணு அப்படின்னு ரவுடி ஆளுங்களை வச்சு சண்டை போட்டுட்டு இருக்கான். இதுல பாவம் ஷன்ஷனுக்கு அடிப்பட்டு ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி வச்சிருக்காங்க. கொஞ்ச நாளைக்கு இவங்களால டான்ஸ் பண்ண முடியாது. இவங்க பெட் ரெஸ்ட் எடுத்தாகணும்னு சொல்ல, இது காரணமான அந்த ஆள் சும்மா விட மாட்டா அப்படின்னு ஹீரோயின் சண்டைக்கு போறா. நீ நினைக்கிற மாதிரி அவனும் சாதாரண ஆள் கிடையாது. போன வாட்டி உன்னை என்ன பண்ண ஞாபகம் இருக்கா, நீ கொஞ்சம் என்ன ட்ரஸ்ட் பண்ணு, இந்த வாட்டி நான் அவனை ஹேண்டில் பண்ணிக்கிறேன்னு இருக்கான். அவன் பண்ண இல்லீகல் விஷயத்துக்குலாம் ஹீரோ எவிடன்ஸ் கொடுத்துருப்பான் போல. அதுக்காக அரெஸ்ட் பண்றதுக்கு போலீஸ் வந்திருக்காங்க. அது தெரிஞ்சுட்டு லில்லி, உன்ன மாதிரி கிரிமினலுக்கு என்னைக்குமே எங்க கம்பெனி ஷேர்ஸ் நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண மாட்டேன் அப்படின்னு சண்டை போட்டுட்டு உடம்புடைய சைன் பண்ணுன்னு சொல்லி அவளை கொடுமைப்படுத்திட்டு இருக்கான். அப்ப நியூஸ்ல அந்த ரவுடி பண்ண இல்லீகல் விஷயத்த பத்திலாம் சொல்லிட்டு இருக்காங்க. நான் நினைச்ச மாதிரியே அந்த விஷயத்த சால்வ் பண்ணிட்டேனா அப்படின்ட்டு இருக்கு ஹீரோயின். அப்ப இதுவும் வேலை தானா, ஆனா உனக்கு எப்படி அவன் பண்ண இல்லீகல் விஷயம்லாம் தெரியும், உண்மையை சொல்லு, நீ அவன் ரவுடி கூட்டத்துல இருந்து ஒருத்தவன் தானே அப்படின்னு இருக்க இவன். அடியே, என்ன பார்த்தா ரவுடி மாதிரியா தெரியுது, என்னைக்குமே நம்ம எதிரிங்களை பத்தி தெரிஞ்சு வச்சுக்கணும், அப்பதான் நமக்கு பிரச்சனை ஆகும்போது அது யூஸ் ஆகும் அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது அந்த ரவுடி போலீஸ் கிட்ட இருந்து எஸ்கேப் ஆயிட்டானோ. அது மட்டும் இல்லாம லில்லியை கடத்தி வச்சிருக்கான்னு மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இது தெரிஞ்சதோ ஷின்மா அவளை காப்பாத்த வந்திருக்கான். ஆனா அவனுக்கு முன்னாடி ஜியங் அவளை கூட்டிட்டு வந்துடுறான். என்ன திடீர்னு என் மேல உனக்கு பாசம் பொங்குது, ஆனா நீ ரொம்ப லேட்டா வந்துட்ட, உன்னை விட ஜியங்கே என் மேல பாசம் அதிகம், அவன் மட்டும்தான் இந்த உலகத்துல என்ன ட்ரூவா லவ் பண்றான்னு சொல்லிட்டு இருக்கா. நீ எல்லாம் பட்டாலுமே திருந்த மாட்ட, ஒரு மாதிரி என் கூட வான்னு சொல்லி அவளை கட்டாயப்படுத்தி கூட்டிட்டு வந்துடுறான். அதே சமயம் ஷன்ஷன், என்னாலதானே உங்களுக்கும் லில்லிக்கும் பிரச்சனை, லில்லிக்கும் உங்க மேல பாசம் இருக்கு, ஆனா அவ என் மேல இருக்க கோவத்துலதான் அவங்க கிட்ட அப்படி பண்ணிட்டு இருக்கா. உங்களை டிஸ்டர்ப் பண்ண வேணாம்னு நினைக்கிறேன், நான் ஜூலியார்டுக்கு போய் படிக்கலான்னு இருக்கேன். இவ்வளவு நாள் என்ன நீங்க ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருந்தீங்க, இப்போ என்ன நல்லா பாத்துக்கிட்டா, ஆனா இனிமே நான் யாரையும் டிபெண்ட் பண்ண வேணாம்னு நினைக்கிறேன், நான் இண்டிபெண்டா வாழ போறேன்னு சொல்லிட்டு இருக்க. ஆக்சுவலா என்ன பத்தி உங்ககிட்ட ஒன்று சொல்லணும் அப்படின்ட்டு இருக்கா அவ. என் கசன் இல்லைன்ற விஷயம் தானே, அது எனக்கு ஆரம்பத்திலே தெரியும், அப்படி இருந்தும் நீ எதுக்கு எதுவுமே சொல்லல. அவ உன்னை ஏதாச்சும் பண்ணிடுவோம் எனக்கு பயம் இல்லையான்னு கேட்டுட்டு இருக்கான். ஏன்னா அவளும் உங்களை மாதிரி தான் என்ன ப்ரொடெக்ட் பண்ணணும்னு நினைச்சா. ஜியங்க பத்தின உண்மை எனக்கு தெரியணுன்றதுக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டா. அவ என்ன உண்மையிலேயே நேசிக்கிறான்ற விஷயம் எனக்கு தெரியும், அதனாலதான் அவளை பத்தி நான் சொல்லலன்னுட்டு இருக்கா. அதே சமயம் எங்க ஜியங் லில்லியை பார்க்க வந்திருக்கான். சீக்கிரம் ஷின்மோ பக்கத்துக்கு மட்டும் வீட்டை விட்டு ஓடி போயிடலாம் அப்படின்ட்டு இருக்க இவன். நீ முதல்ல போய் ஷின்மோ கிட்டயும் சிஸ்டர்ஸ்டையும் அனுப்பி கேளு, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா நீ கம்பெனில ஜாயின் பண்ணிடு. ஷின்மோ ரொம்பவே நல்லவன், எந்த அவனை ஏமாத்திட்டு இருக்கா,
நீ அவன் கூட இருந்தா அவளை பத்தின உண்மையை நம்ம அவன்கிட்ட சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க இவளும் எல்லாருக்கும் முன்னாடி ஆக்ட் பண்ணிட்டு இருக்கா. நான் ஜியங்க பிரேக்கப் பண்ண போறேன், நான் இதுக்கு முன்னாடி பண்ண தப்புக்கு என்ன மன்னிச்சிருங்கன்னு இருக்கா. என்ன திடீர்னு நல்ல மாதிரி நடிக்கிற, என்னைக்குமே நான் உன்னை நம்ப மாட்டேன்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா. ஆனா ஷன்ஷன் நான் உன்னை நம்புறேன்னு சொல்லு. ஷின்னோமே அதை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டான். இருந்தாலும் ஷன்ஷனுக்காக நான் இந்த வாட்டி உன்னை ட்ரஸ்ட் பண்றேன், அவன் நம்பிக்கைக்காக வச்சு ஒழுங்காருன்னு சொல்லிட்டு இருக்கான். இங்க ஹீரோயின் ரூம்ல ஷன்ஷன் ஜூலியர்ல அக்செப்ட் ஆன லெட்டர் இருக்கிறத பார்த்துட்டு இது எப்போ வந்தது, எதுக்கு நீ என்கிட்ட சொல்லலன்னு சொல்லிட்டு ஷன்ஷன் சண்டை போட்டுட்டு இருக்கா. உன் நல்லதுக்காக தான் இதெல்லாம் செஞ்சேன், இப்போ வேணா உனக்கு இந்த கம்பெனி தேவைப்படாம இருக்கலாம், பட் கண்டிப்பா ஃபியூச்சர்ல உனக்கு யூஸ் ஆகும்னு என் நல்லதுக்காக செய்யறேன்னு சொல்லிட்டு எனக்கு பிடிக்காத விஷயத்த நீ செய்ய வச்சிட்டு இருக்க. இதெல்லாம் நீ ஒண்ணு எனக்காக செய்யல, உன் அப்சஷனுக்காக தான் செஞ்சுட்டு இருக்க. உன்னை நான் நல்லவன் அனுப்புனதுதான் ஏன் தப்புன்னு சொல்ல நம்ம ஹீரோனுக்கு மனசே உடஞ்சு போயிருது. ஷன்ஷன் இப்ப எப்படி இருக்கா, என் மேல இருக்க கோவத்துல எதுவும் பண்ணிக்கலன்னு கேட்க, நீ முதல்ல இப்போ ஒண்ணு நினைச்சதா கவலைப்படணும். ஒரு நாள் முழுக்க சாப்பிட கூட இல்ல, ஒரே ரூம்ல அடைஞ்சு கிடக்குற, முதல்ல போய் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வான்னு சொல்லிட்டு இருக்கான். குளிச்சுட்டு வந்து எதுவும் நினைச்சு சோகமா இருக்க இவன், ஈர தலையோட இருந்தா உனக்கு தான் ஜுரம் வரும் அப்படின்னு அவளுக்கு ஹேரை தோத்தி விட்டுட்டு இருக்கான். இவன் சின்ன வயசுலயே இவளுக்கு இந்த மாதிரி தான் ஹேர் தோட்டி விட்டு இருப்பான் போல, அதை யோசிச்சு பார்த்துட்டு இருக்கா. போதும் நிறுத்து, என் தலை பொம்மை கிடையாது, பொறுமையா தவிட்டு, இதுக்கு முன்னாடி இதெல்லாம் பண்ணது இல்லையான்னு கேட்க, அட என்ன பார்த்தா எப்படி தெரியுது, நான் இது வரைக்கும் எந்த பொண்ணையும் டேட் பண்ணது கிடையாது, அதுக்கு முதல்ல எனக்கு டைமும் கிடைச்சது கிடையாது, சின்ன வயசுல இருந்து வேலைன்னு ஓடிட்டு இருப்பேன் அப்படின்ட்டு இருக்க. இவ இந்த மாதிரி தான் பண்ணணும்னு சொல்லி கொடுத்துட்டு இருக்கா. அப்ப அவளே அறியாம இவனை பார்த்து ரசிச்சுட்டு இருக்கா. நீ இந்த ஊருக்கு வந்து எவ்வளவு நாள் ஆச்சு, வந்ததுல இருந்தே பிரச்சனையை சால்வ் பண்ணணும், ஜியங்க பத்தின உண்மை ஷன்ஷனுக்கு தெரியணும்னு சொல்லிட்டு மத்தவங்க பிரச்சனையை பத்தி தான் நீ யோசிச்சுட்டு இருந்திருக்க. கொஞ்சமாச்சும் நீ லைஃப் என்ஜாய் பண்ணலாம்ல அப்படின்னு அவர் வெளியே கூட்டிட்டு வந்திருக்கான். 2 பேரும் ரொம்ப ஹாப்பியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. 1990ல ஹைச்சிங் கூட நல்லா தான் இருக்கு, ஆனால் 30 வருஷம் கழிச்சு டெக்னாலஜி ரொம்ப மாறி போயிருக்கும். 2026ல இருக்க ஸ்மார்ட் ஃபோனை நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். நமக்கு வேணுன்றப்போ உடனே ஃபோட்டோ எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு இருக்க. இவன் நீ எதுக்கு ஏதோ ஃபியூச்சர்லேருந்து வந்தவ மாதிரியே பேசிட்டு இருக்கேன்னு கேட்குறான். அப்படி சொல்ல வரல, ஃபியூச்சரில் நம்ம டெக்னாலஜி எவ்வளோ மாறிடும்ல, நமக்கு பசிக்குதுன்றப்போ ஹோட்டலுக்குலாம் போக தேவையில்ல, ஆர்டர் பண்ணால் அதே வந்துடும் அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது பவர் கட் ஆயிடுது. நான் போய் லைட் எடுத்துட்டு வரேன்னு அவன் போனதும் அவளுக்கு ஒரு மாதிரி பயமாயிட்டு அழ ஆரம்பிச்சிடுறா. சின்ன வயசுல இப்படிதான் காணாம போயிருப்பா போல. அப்போ ஷின்மோ வந்துட்டு நீ வீட்டுக்கு போகாம என்ன பண்ணிட்டு இருக்க, நீ எங்கேயாவது தொலைஞ்சு போயிட்டேன்னா வெளிச்சம் எந்த பக்கம் இருக்கோ அந்த பக்கம் நோக்கி போ, என்னைக்குமே இருட்டுல இருக்காதுன்னு இருப்பான். அதுக்கேத்த மாதிரி இப்போ இவன் லைட்டை கொண்டு வர ஹீரோனை அழுத்துட்டு ஓடி போய் அவனை ஹக் பண்ணிக்கிறா. நீயும் என்ன லவ் பண்றதானே அப்படின்னு ஷின்மோ கேட்க, ஆமா நம்ம ஃபியூச்சர் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியும், இருந்தாலும் உன் மேல இருக்க ஃபீலிங்ஸ் என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியாது அப்படின்னு அவனை கிஸ் பண்ணிடுறா. அப்போ ஆஃபீஸ்லேருந்து அவனுக்கு கால் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக இவங்க இந்தோனேஷியாலேருந்து ஆயில் வாங்குவாங்க போல, ஆனால் இதை வேற யாரோ வாங்கிட்டு இருக்காங்க. இவங்க டைமுக்குள்ளே ப்ராடக்ட்டை செல் பண்ணணும்னா அந்த ஆயில் கிடைச்சாகணும். இது நம்ம வேற கம்பெனி கிட்ட போய் ஆயில் கேட்கலாம்ல அப்படின்னு டென்ஷன் கேட்க, இல்லை அந்த இண்டஸ்ட்ரியில தான் ஆசிட் லெவல் 8 to 12 கிட்ட இருக்கும், வேற எங்கேயுமே அந்த மாதிரி கிடைக்காது. ஸோ கண்டிப்பாக இது நம்ம கம்பெனியை பற்றி தெரிஞ்சவங்க தான் பண்ணியிருக்கணும், யாரா இருக்கும்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. இதை ஜியங்கும் அந்த ரவுடியும் சேர்ந்து பண்ண வேலை போல. ஜியங்கும் சேர்ந்து தான் லில்லியை கடத்துற பிளான்ல இருந்திருப்பான். ஜியங் லில்லி கிட்டயுமே நல்ல மாதிரி நடிச்சிட்டு இருந்திருக்கான். அது மட்டும் இல்லாம இந்த ஆயிலுமே அவன் தான் வாங்கியிருக்கான். அப்போ லில்லி வர சவுண்டு கேட்டதும் நீ போய் ஒளிஞ்சுக்கோன்னுட்டு இருக்கான். நீ தானே அந்த ஆயில் சப்ளையர் கிட்ட இருந்து வாங்கினது, உண்மையை சொல்லுன்னு கேட்டுட்டு இருக்க. நான் ஏன் அப்படி பண்ண போறேன், உனக்கு அந்த கம்பெனி எவ்வளவு முக்கியம்னு எனக்கு தெரியும், என்னைக்குமே உன்னை ஹர்ட் பண்ற மாதிரியான வேலையை நான் செய்ய மாட்டேன்னு ஏமாத்திட்டு இருக்கான். அதனால இதை ஹீரோயின் தான் பண்ணிருப்பான்னு சொல்லி சண்டை போட்டுட்டு இருக்கா. இவ ஒன்னும் ஷன்ஷனோட கசின் ஏன் கிடையாது, இவ்வளவு நாள் உங்க எல்லாரையுமே ஏமாத்திட்டு இருந்திருக்கா. அது மட்டும் இல்லாம இவ தான் அந்த ஆயில வாங்கியிருக்கா அப்படின்னு. அவ ஷன்ஷனோட கசினோ இல்லையோங்கிறது தேவையில்லாத விஷயம், ஆனா கண்டிப்பா அவ அந்த ஆயில் சப்ளையர் கிட்ட இருந்து வாங்கியிருக்க மாட்டான்றான். அப்ப இந்த உண்மைலாம் தெரிஞ்சும் நீ அவளுக்கு சப்போர்ட் பண்ணிருக்கியா, உனக்கு அக்காவை தவிர மத்தவங்க மேல பாசம் இருக்குல்ல, இனிமே நீ இந்த கம்பெனி எனக்கு தேவையில்லை அப்படின்னு இவ கிளம்புவோம். இவன் போறதுக்கு முன்னாடி இந்த கம்பெனி ஷேர்ஸ் என் பேர்ல எழுதி கொடு, அதுக்கான காசை நான் கொடுத்துடுறேன்னு இருக்கான். இவளும் சைன் பண்ணிட்டு போக இவன் பயங்கரமா அழுதுட்டு இருக்கான். அப்போ ஷன்ஷன் நீ நினைக்கிற மாதிரி ஜியங் ஒன்னும் நல்லவும் கிடையாது, அப்ப எப்படி என்ன ஏமாத்தினானோ அதே மாதிரிதான் உன்னை ஏமாத்திட்டு இருக்கான். இந்த ஆயில் கூட அவன் தான் வாங்கியிருப்பான்னு சொல்லிட்டு இருக்கா. அதுக்கேத்த மாதிரி ஜியங்கோட ஆபீஸ்ல அந்த ஆயில் வாங்கினதுக்கான கான்ட்ராக்ட் இருக்கு. அந்த ரவுடி தான் என்ன பிளாக்மெயில் பண்ணி இதெல்லாம் பண்ண சொன்னான், எனக்கும் அதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை, நான் திரும்பவும் உனக்கே கொடுத்துடுறேன்னு இருக்கான். அவன் ஆல்ரெடி என் வீட்டை விட்டு துரத்திட்டான், இருந்தாலும் நான் அவன்கிட்ட கேட்டு பாக்குறேன்னு இருக்கா. ஆக்சுவலா இதெல்லாம் இவங்களோட பிளான் தான் போல. லில்லி ஷின்முக்கு கால் பண்ணி அந்த ஆயில வாங்கிக்க சொல்லி கேட்டுட்டு இருக்கா. நம்ம நினைச்ச மாதிரி இந்த ப்ராப்ளம் சால்வ் ஆயிடுச்சு அப்படின்னு எல்லாரும் ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க. இன்னமும் ஹீரோனும் ஷன்ஷனும் பேசவே இல்லை. உங்களுக்காக சாப்பாடு கொண்டு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு ஷின்மு வீடு கொடுத்துட்டு போயிடுறா. அவ இன்னமும் என் மேல கோவமா தான் இருக்கா போல அப்படின்னு ஹீரோயின் அப்செட்டா இருக்கா. அதெல்லாம் இல்ல, இங்க பாரு எனக்கு போர்க்குனா சுத்தமா பிடிக்காது, இருந்தாலும் ஷன்ஷன் கொண்டு வந்திருக்கா, ஏன்னா உனக்கு போர்க் பிடிக்கும்ல. அவன் எப்போ உன்னை மன்னிச்சிட்டான்னு சொல்லிட்டு இருக்கான். அதுக்கேற்ற மாதிரி ஷன்ஷனும் நான் உன்னை ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டான்ல, என்ன மன்னிச்சிடு, நான் ஜூலியார்ட்ல போய் ஸ்டடீஸை கண்டினியூ பண்ணலான்னு இருக்கேன்றா. ஹீரோன் வந்த வேலையெல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டு ரெசிக்னேஷன் லெட்டர் வச்சுட்டு போயிருக்கா. நிறைய பேரோட லவ் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்லேயே பிரிஞ்சு போயிருக்கு. முதல்ல போய் மிஸ் யான் கிட்ட பேசுங்கன்னு இருக்காரு. நீ எதுக்கு இப்போ வேலையை ரிசைன் பண்ண, உனக்கு என்னதான் பிரச்சனைன்னு கேட்க, ஆக்சுவலா நான் ஷன்ஷனுக்காக தான் இந்த கம்பெனியில் ஜாயின் பண்ணேன், இப்போ அவளே ஜூலியார்டுக்கு படிக்க போறா, ஸோ நான் இந்த கம்பெனியில் கண்டினியூ பண்றதுக்கு எந்த ரீசனுமே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கான். என்ன வளர்ற நீ, அப்போ என்ன நினைச்சு உனக்கு கவலை இல்லையா, எனக்கு
உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் உன்னை லவ் பண்றேன், எனக்கு தெரியும் உன்கிட்ட நிறைய சீக்ரெட்ஸ் இருக்கு, அதை பத்தி நீ சொல்ல விரும்பலன்னு என்னால புரிஞ்சுக்க முடியுது, நீ யாரு என்னங்கிற விஷயம் எனக்கு தேவையில்லை, நீ என் கூட இருந்தா மட்டும் போதும்னு சொல்லிட்டு இருக்க. ஒருவேளை திடீர்னு நான் விட்டு சொல்லாம விட்டு போயிட்டா என்ன பண்ணுவ அப்படின்னு இவ ஃபியூச்சர்ல இருந்து வந்த விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு இருக்கா. நீ ஷன்ஷனோட பொண்ணா? 2026ல இருந்து வந்திருக்கியா? இதெல்லாம் நம்புறதுக்கு நான் என்ன கேனையா? உனக்கு என்ன பிடிக்கலன்னா டேரக்டா சொல்ற வேண்டியதானே, எதுக்கு இப்படி கேவலமா போய் சொல்லிட்டு இருக்க அப்படின்னு அவளை வளர்க்க டைமா கிஸ் பண்ணிட்டு இருக்கான். என்னடா பண்ற அப்படின்னு அவளை தள்ளி விட்டுட்டு ஓடி போயிடுறா. இருந்தாலும் அவன் சொன்னதை நான் யோசிச்சு பார்த்துட்டு அவன் அசிஸ்டன்ட் உங்களுக்கு டைம் டிராவல்ல நம்பிக்கை இருக்கான்னு கேக்குறான். என்னது டைம் டிராவலா? என்னப்பா சொல்லுறீங்க, அதெல்லாம் குழந்தைங்களோட கட்டுக்காதுன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. இருந்தாலும் நடந்த விஷயத்துல யோசிச்சு பார்த்துட்டு இவ உண்மையிலேயே ஃபியூச்சர்ல இருந்து வந்திருந்தானா எதுக்கு என்ன அவ்வளோ வெறுக்கிறா, ஒருவேளை ஃபியூச்சர்ல நான் அவளை ரொம்ப ஹர்ட் பண்ணிருப்பானோ அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். ஷன்ஷனும் நீ ஷின்மோவை லவ் பண்றதானே, அவரும் உன்னை ரொம்ப லவ் பண்றாரு, அப்படி இருந்தும் நீ ஏன் அக்செப்ட் பண்ணிக்க மாட்ற, என்னதான் பிரச்சனைன்னு கேட்க இதெல்லாம் உனக்கு சொன்னா புரியாது. சரி நம்ம 2 பேரும் வெளியே போய் ரொம்ப நாள் ஆச்சுல அப்படின்னு பப்புக்கு வந்திருக்காங்க. அங்க பார்த்தா லில்லி கிட்ட ஒரு பையன் தப்பா நடந்துக்க பாக்குறான். ஏன் முன்னாடியே நீ என்னோட கசின் மேல கை வைப்பியா அப்படின்னு போட்டு பயங்கரமா அடிச்சிட்டு இருக்கா. அப்படியே 3 பேர் ஒண்ணு சேர்ந்துடுறாங்க. நல்லா குடிச்சிட்டு ஆட்டம் போட்டுட்டு இருக்காங்க. இவங்களை பிக்கப் பண்ணிட்டு போக ஷின்மோ வந்திருக்கான். போய் அந்த ஜியனுக்காக நீங்க 2 பேரும் அடிச்சுக்கிட்டீங்கல்ல, எனக்கு தெரிஞ்சு நீங்க அழகான பசங்களை பார்த்ததே இல்லைன்னு நினைக்கிறேன், உங்களை ஒரு பப்பு கூட்டிட்டு போறேன், அங்க நிறைய பசங்க இருப்பாங்க அப்படின்னு இருக்கு. என் தம்பியை விட ஹேண்ட்ஸமா இருப்பாங்களா அப்படின்னு லில்லி கேட்க, ஷின்மோவை விடவே அழகான பசங்க எல்லாம் இருப்பாங்க, அதுவும் அவங்களுக்கு 6 பேக்ஸ்லாம் இருக்கும் அப்படின்னு அவனுக்கு வெறுப்பாகுது. லில்லி அவ பண்ண தப்பெல்லாம் உணர்ந்து என்ன மன்னிச்சிடுன்னு சொல்லிட்டு ஹீரோட்ட பேசிட்டு இருக்கா. நீ எப்ப நீ பண்ண தப்பு உணர்ந்தியோ அப்பவே நான் மன்னிச்சிட்டேன், அதுவும் நீ என்னோட அக்கா, நான் எப்படி ஒன்ன மன்னிக்காம போகன்னு சொல்லிட்டு 2 பேரும் சேர்ந்துடுறாங்க. நெக்ஸ்ட் டே ஜியங் என்ன மன்னிச்சிடு, நான் ஏதோ ஒரு பேராசையில் அப்படி பண்ணிட்டேன், ஆனா நான் உன்னை லவ் பண்ணது உண்மைதான், ப்ளீஸ் என்னை விட்டு போயிடாத நான் அவகிட்ட கெஞ்சிட்டு இருக்கான். நீ சொல்றதெல்லாம் நம்பிட்டு இருந்த பழைய லில்லி நான் கிடையாது, ஒழுங்கு மருதியா மேலேருந்து கையேறான்னு சொல்லிட்டு இருக்கோ. நீ என்ன பெரிய பேரழகி நினைச்சிட்டு இருக்கியா? நான் உன் தம்பியோட பணத்துக்காக தான் உன் கூட இருந்தேன், மத்தபடி நீ ஒன்னும் அந்த அளவுக்கு ஒர்த்து கிடையாது, ஒழுங்கு மாதிரி உன் தம்பி கிட்ட சொல்லி எனக்கு பணத்தை வாங்கி கொடு அப்படின்னு அவளை மிரட்டிட்டு இருக்கு. என்னோ ஷன்ஷனை வந்து அவனை அடிச்சு போட்டுட்டு லில்லியை கூட்டிட்டு போயிடுறாங்க. அந்த ஜியங்கெல்லாம் ஒரு ஆள்னு அவனுக்காக இப்போ நம்ம 2 பேரும் அடிச்சுக்கிட்டோமே, நம்ம டேஸ்ட் எவ்வளோ கேவலமா இருந்ததோ தெரியல அப்படின்னு 2 பேரும் சிரிச்சிட்டு இருக்காங்க. அதுக்கு தான் என்ன மாதிரி சிங்கிளா இருக்கணும் அப்படின்னு ஹீரோயின் பேசிட்டு இருக்காங்க. ஷின்மோ வரா. ஏதாச்சும் குக்கிங்ல ஹெல்ப் பண்ணுமா அப்படின்னு கேட்க, இதை மட்டும் கட் பண்ணி கொடுன்னு சொல்லி கொடுக்குறா. இவனை பீல் பண்ண சொன்னா மொத்த காய்கறியும் கட் பண்ணி போட்டுருவான் போல. டேய் 7 கழுத வயசாச்சு இன்னும் அவனுக்கு கட் பண்ண தெரியல, உன்னெல்லாம் வச்சுட்டு என்னதான் பண்ண போறேன்னு சொல்லிட்டு இருக்க. அடி எனக்கு முன்ன 30 வயசு கூட ஆகலடி, ஏதோ நான் ஒரு கிழவ மாதிரி பேசிட்டு இருக்க. ஆமா இல்ல, நீ ஷின்மோவோட யங்கர் வெர்ஷன் தானே, அப்பப்போ மறந்து போயிட்டு உன்னை என் ஃபியூச்சர் அங்கிள் நினச்சிட்டு இருக்கேன் பண்ணிட்டு இருக்கா. அப்போ ஷின்மோ உண்மையை சொல்லு, உனக்கு என்ன பிடிச்சிருக்கு தானே அப்படின்னு கேட்க, கொஞ்சமா பிடிக்கும்னு சொல்றா. என்னது கொஞ்சம் தானா அப்படின்னு அவளை கிஸ் பண்ணிட்டு இருக்கான். அப்படியே அங்க சீன் கட் பண்ணா ஹீரோன் அவ சிஸ்டர்ஸோட ஷாப்பிங்க்கு வந்திருக்கா. நான் இங்க தலைமறைவா வாழ்ந்துட்டு இருக்கேன், நீ என்ன சந்தோஷமா இருக்கியா அப்படின்னு ஜியங்க அவங்களுக்கு கடத்தி வச்சிருக்கான். அது மட்டும் இல்லாம உன் வாழ்க்கையில முக்கியமான 3 பொண்ணுங்களும் என்கிட்ட தான் இருக்காங்க, அவங்க உயிரோட வேணும்னா என்ன வந்து பாரு அப்படின்னு ஹீரோக்கு ஃபோன் பண்ணி மிரட்டிட்டு இருக்கான். ஹீரோவும் பயந்து போய் அவங்க இருக்க இடத்துக்கு வந்து பார்த்தா எல்லாரும் மயக்கத்துல காருக்குள்ள அடைஞ்சு கிடக்குறாங்க. ஹீரோ அவங்களை காப்பாத்த போவோ ஜியங் பின்னாடி மறைஞ்சிருந்து ஹீரோ மண்டையில போட்டு அடிச்சிடுறான். இருந்தாலும் ஹீரோ அவனை அடிச்சு போட்டுட்டு ஹீரோனை காப்பாத்திட்டு வந்துடுறான். இல்ல ஹீரோக்கு பயங்கரமா அடிபட்டிருக்கும், அதனால அவனை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி வச்சிருக்காங்க. நீ ரொம்ப ஸ்ட்ராங் ஆனவன் சீன் போடுவ, உன்னால ஜியன் குடும்பம் அடிக்க முடியல, என்ன மன்னிச்சிரு, நான் ஷன்ஷனை பத்தி மட்டும்தான் யோசிச்சுட்டு இருந்திருக்கேன், உன்னை நினைச்சு சுத்தமா கவலைப்படல, ஆனா நீ எப்பயுமே எனக்கு உதவி பண்ணியிருக்க, அது எல்லாத்துக்குமே ரொம்பவே தேங்க்ஸ். இவ்வளவு நாள் என் ஃபீலிங்ஸை கண்ட்ரோல் பண்ண நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன், ஆனா இதுக்கு மேல என்னால கண்ட்ரோல் பண்ண முடியாது, தயவு செஞ்சு எழுந்து வா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா அழுதுட்டு இருக்கா. இவ பேசிட்டு இருந்ததெல்லாம் ஹீரோ கேட்டிருப்பான் போல. அது எப்படி உன்னை விட்டுட்டு நான் தனியா போயிடுவேன், அப்புறம் நீ சொன்னதுன்னா நான் கேட்டேன், கொடுத்த ப்ராமிஸை திரும்ப வாங்க கூடாது அப்படின்னு 2 பேரும் ஒன்று சேர்ந்துடுறாங்க. இங்க ஷன்ஷன் ஜூலியர் போறதுக்காக அட்மிஷன் சைன் பண்ணிட்டு இருக்கா. நான் உன் கசினா இவ்வளவு நாள் நடிச்சதுக்கு என்ன மன்னிச்சிடு அப்படின்னு ஹீரோன்னு சொல்ல, ஆக்சுவலா நீ என் கசினா இல்லையாங்கிறதுல எனக்கு முக்கியம் இல்லை, நான் எப்போ உன்னை என் ரிலேட்டிவா பார்க்க ஆரம்பிச்சிட்டேன், நீ லைஃப் லாங் என் கூடவே இருக்கணுன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. இங்க ஹீரோக்கு ட்ரெஸ்ஸிங் பண்றதுக்காக ஹீரோயின் ஹெல்ப் பண்ண வந்திருக்கா. அடி எதுக்கு நீ போய் ஷர்ட் பட்டனை கட்டுற அப்படின்னு ஹீரோ பதறி போயிடுறான். அட ட்ரெஸ்ஸிங் பண்ண ஹெல்ப் பண்ணலான்னு வந்தா ஓவரா பண்ற அப்படின்னு இவன், அதெல்லாம் நீ ஒன்னும் பண்ண தேவையில்ல, நானே பாத்துக்கிறேன்னு சீன் போட்டுட்டு இருக்கான். உனக்கு வேணானா விடு அப்படின்னு அவ கிளம்புவோம். இல்ல இரு, அது எப்படி எனக்கு நானே பண்ணிக்க முடியும், அது ஒரு பின்னாடிதான் அடிபட்டிருக்கு, கொஞ்சம் ஹெல்ப் பண்ண அப்படின்னு சொல்லி கெஞ்சிட்டு இருக்கான். ஹீரோக்கு அடிபட்டிருக்கிறத பார்த்து ஹீரோனுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவ கண் கலைங்க இருக்கிறத பார்த்துட்டு, எனக்கு அடிபட்டிருந்தாதான் நீ என்கிட்ட சண்டை போட மாட்டியா, மற்ற டைம்ல என்கிட்ட வம்புக்கு எடுத்துட்டு இருப்ப அப்படின்னு. நான் இங்க இருக்க கொஞ்சம் நஞ்ச நாளாவது நான் நல்லா பாத்துக்கணும்னு நினைக்கிறேன், நான் எப்ப திரும்ப போவேன்னு எனக்கே தெரியாதுன்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. அப்போ நீ திரும்ப போகாத, என் கூடவே இரு அப்படின்னு. ஆக்சுவலாக இங்கே வரத்தை நான் முடிவு பண்ணலை, அதே மாதிரி போகிறதையும் என்னால் முடிவு பண்ண முடியாது அப்படின்னு இவ சோகமாக இருக்கும். சரி ஃபியூச்சரில் நான் எப்படி இருப்பேன், நம்ம 2 பேரோட ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கும்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். ஆக்சுவலாக நான் சொல்லத்தை கேட்டால் நீ கஷ்டம் தான் படுவேன், ஏன்னா நம்ம ஃபர்ஸ்ட் மீட்டிங் ஒன்றும் அந்தளவுக்கு நல்லபடியாக போல. எங்கள் அம்மாவோட டெத்தில் தான் உன்னை பார்த்தேன், அவங்களோட பிரதர்னு சொல்லி உன் வீட்டை கூட்டிகிட்டு போனேன். அங்கே தான் எங்கள் அப்பாவோட நியூ ஃபேமிலியை பார்த்தேன். என் ஸ்டெப் வரைக்கும் எனக்கு சுத்தமாக பிடிக்கல, என்னை ரொம்பவே டார்ச்சர் பண்ணுவாங்க. எங்கள் அப்பாவும் நினச்சி கவலைப்படலை, ஸோ நீ தான் என் கார்டியனாக இருந்து என்னை பார்த்துக்கிட்ட. ஆனால் நீ என்கிட்ட எரிஞ்சு விடுவ, ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்ப.
அதனால சின்ன வயசுல உன்னை அவ்வளோ வெறுத்தேன் அப்படின்னு ஹீரோக்கு ஒரு மாதிரி கஷ்டமாயிருது. ஆனா இப்போ அப்படி இல்ல. இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் உன்னோட இன்னொரு முகம் எனக்கு தெரிஞ்சது. நீ ரொம்பவே ஸ்வீட்டான பர்சன். ஆனா தயவு செஞ்சு என்னைக்குமே மாறிடாத அப்படின்னு கேட்டுட்டு இருக்கேன் இவன். அப்போ நீ சொன்னதை வச்சு பார்க்கும்போது உன்னை விட 20 வயசு நான் பெரியவன். நீ என் அங்கிள் தானே கூப்பிடணும். சரி அங்கிள்னு கூப்பிட்டு பார்ப்போம் அப்படின்னு அவளை டீஸ் பண்ணிட்டு இருக்கான். விளையாடுற நேரமா இது அப்படின்னு இவ கோவத்துல போகுமோ, என்னை மன்னிச்சிரு, நான் உன்னை ரொம்பவே ஹர்ட் பண்ணியிருக்கேன்ல, நீ எதையும் நினைச்சு கவலைப்படாத. கண்டிப்பா இதுக்கப்புறம் நான் அப்படி இருக்க மாட்டேன். அப்புறம் நீ என்னைக்கா இருந்தாலும் ஃபியூச்சருக்கு போயிடும்னு எனக்கு தெரியும். ஆனா இது நான் உன்கிட்ட சொல்லலாம் லைஃப் லாங் நான் ரிக்ரெட் பண்ணுவேன். நீ என்ன கல்யாணம் பண்ணிப்பியா அப்படின்னு அவகிட்ட ப்ரொபோஸ் பண்றா. ஹீரோயினுமே அதுக்கு ஓகே சொல்லிடுறா. ஹீரோயின் கொடுத்த கப் நூடுல்ஸ் ஐடியா சைனா ஃபுல்லா ரீச் ஆயிருக்கு. அதுக்காக ஹீரோயினுக்கு அவார்ட் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம அது நியூஸ் பேப்பர்ல வர பப்ளிஷ் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ எல்லாரும் ஹாப்பியா குரூப் போட்டோ எடுத்துக்கிறாங்க. ஷன்ஷனுக்கு ஒரு நல்ல டான்ஸ் ஏஜென்சில வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இப்பதான் அவ ரொம்ப ஹாப்பியா இருக்கா. உன்னை இந்த மாதிரி சந்தோஷமா பார்க்கணுன்றதுக்காக தான் நான் லைஃப் லாங் காத்துட்டு இருந்தேன். ஹீரோயினுக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. இப்போ அவள் தூங்கிட்டு இருக்கும்போது ஒரு கனவு வருது. அதில் ரோட்டில் கடந்த குழந்தைய ஷன்ஷன் தூக்க போறா. ஹீரோயின் ஓரமாக நின்று அந்த குழந்தைய தூக்காத அப்படின்னு சொல்லி அழுதுட்டு இருக்கா. இப்போதான் ஹீரோனுக்கு ஞாபகம் வருது. ஹீரோயின் சின்ன பொண்ணா இருக்கும்போது ஜியங் ஷன்ஷனை விட்டுட்டு போனதுக்கப்புறம் ஷன்ஷனோட ஃப்ரெண்டு நீ இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கோ, இந்த குழந்தை தான் நீ பெத்ததா, ரோட்ல இருந்து தானே தூக்கிட்டு வந்த அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் ஷன்ஷன் இவ என்னுடைய பொண்ணு, எனக்கு என் லைஃபை விட இவ தான் முக்கியன்ற மாதிரி சொல்லியிருப்பா. அதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு ஹீரோயின் நீ ஒரு வேளை ரோட்ல போகும்போது ஏதாவது ஒரு குழந்தை கீழே கடந்தா தயவு செஞ்சு நீ அதை எடுத்து வளர்க்காத, அப்புறம் நீ தான் கஷ்டப்படுவன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. இங்க ஹீரோயினுக்கு வெட்டிங் ட்ரெஸ் வாங்குறதுக்காக ஷன்ஷனோட வந்திருக்கா. ஷின்மோ வரலையான்னு கேட்க அவெல்லாம் முக்கியம் இல்ல, நான் உன்னோட வெட்டிங் ட்ரெஸ் ஷாப்பிங் பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்கா. அப்ப லில்லி வந்துட்டு ஏன் என்னெல்லாம் இன்வைட் பண்ண மாட்டீங்களா, என்னை கழட்டி விட்டுட்டு வந்துட்டீங்கன்னு, நீதான் பிசினஸ் விமன் ஆச்சே, உனக்கு தான் ஷாப்பிங் பண்ண டைமே இல்லைன்னு சொல்லி டீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இங்க ஹீரோயினுக்காக ஒரு வாட்சை கிஃப்ட் பண்றான். இவ ஆரம்பத்துல டைம் டிராவல் பண்ணி வந்திருப்பால, அந்த வாட்ச் தான் இது. அதில் எம்ஒய்ன்னு கிரேவ் பண்ணியிருக்கு. ஆக்சுவலாக நான் தான் அந்த வாட்ச் கம்பெனியில் எம்ஒய்ன்னு சொல்லி போட சொன்னேன். இது நம்ம பேரோட ஸ்டார்டிங் லெட்டர். கண்டிப்பாக இது உனக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புறேன் அப்படின்னு அவளுக்கு போட்டு விடுறான். ஆனால் ஹீரோயின் இந்த வாட்சை பார்த்த ஷாக்லேயே ஒரு மாதிரி சர்ப்ரைஸ்டாக இருக்கா. இந்த வாட்ச் எப்படி இங்கே வந்தது அப்படின்னு ஒரே குழப்பத்தில் இருக்கா. அது மட்டும் இல்லாமல் இவ ஃபியூச்சர் போனதுக்கப்புறம் ஷிம்மோட ஒவ்வொரு பர்த்டே கார்டு ஃப்ளவர்ஸும் போகிற மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கா. இன்னைக்கு தான் நம்ம ஹீரோனோட வெட்டிங் டே. அவளை ஷன்ஷன் தான் ரெடி பண்ணிட்டு இருக்கா. ஆக்சுவலாக என் ஃப்ரெண்டு கல்யாணத்துக்கு போயிருந்தேன். அங்கே அவள் அம்மா அவளுக்கு இப்படி தான் ஹேர்ஸ்டைல் பண்ணி விட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க ஹீரோயின். இந்த கல்யாணத்தில் நீ அம்மாவா இருந்து எனக்கு சடங்கெல்லாம் செய்வியா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கா. இப்போ கல்யாணத்துக்கு எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டாங்க. நம்ம ஹீரோமே ஃப்ளவர்ஸோட இவளுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கான். இப்போ நம்ம ஹீரோயின் வரும்போது திடீர்னு ஒரு கார் அவளை மோதிருது. இவ இங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண லைஃப் எல்லாமே ரீவைண்ட்ல போயிருது. அப்படியே சீன் கட் பண்ணா 1 month ஆயிருது. ஹீரோ எல்லா இடத்துலயும் ஹீரோனை பத்தி தேடிட்டு இருக்கான். ஆனா அவ இங்க வாழ்ந்ததுக்கான எந்த அடையாளமே இல்ல. ஷன்ஷனுக்கும் லில்லிக்கும் கூட ஹீரோன் மறந்து போச்சு. நீ யாரை இவ்வளவு நாளா தேடிட்டு இருக்க, நீ சொல்ற பேர்ல இந்த ஊர்ல எந்த பொண்ணுமே கிடையாது அப்படின்னு இவன் என்னோட போட்டோ நியூஸ் பேப்பர்ல கூட வந்ததே, அவதான் கப் நூடுல்ஸ் ஐடியா கொடுத்தா அப்படின்னு அந்த ஐடியா நம்ம எல்லாரும் சேர்ந்து முடிவு பண்ணது. நீ தேவையில்லாம யோசிச்சு உன் டைமை வேஸ்ட் பண்ணாத அப்படின்ற மாதிரி அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதே சமயம் எங்க ஹீரோயின் கண் முழிச்சு பார்த்தா அவளோட வீட்டுல இருக்கா. ஷன்ஷன் ஆசைப்பட்ட மாதிரி ஒரு நல்ல டான்ஸரா இருக்கா. நிறைய அவார்ட்லாம் வேற வின் பண்ணியிருக்கா. ஆனா ஷன்ஷனோட இறப்பை மட்டும் இவரால் நிறுத்த முடியல. அவ்வளோ கஷ்டப்பட்டும் நீங்க அதை நினைச்சு பயங்கரமா அழுதுட்டு இருக்கா. ஷின்மோட ரூம்ல வந்து பார்த்தா ஹீரோட போட்டோஸ்லாம் ஒட்டி வச்சிருக்கான். அது மட்டும் இல்லாம அவங்க இருக்கிறத பார்த்துட்டு அவனை ஹக் பண்ணிக்கிறா. அவனை ரொம்ப மிஸ் பண்ணன்னு சொல்லி அழுதுட்டு இருக்க. என்ன உனக்கு பைத்தியம் கீத்தியம் பிடிச்சிச்சா, ஒருவேளை அடிப்பட்டதுல மண்டை குழம்பிருச்சா, என்ன பேசுறனின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கான். நீ என்ன லவ் பண்றதானே, எதுக்கு என் போட்டோஸ்லாம் ஒட்டி வச்சிருக்கேன்னு கேட்க அது என்னுடைய தப்பு தான், நான் உன்னோட அங்கிள், உன் மேலே எனக்கு அந்த மாதிரி ஃபீலிங்ஸ் வந்திருக்க கூடாது தான், உன்னை விட நான் 20 வயசு மூத்தவன், ஸோ நீ திரும்பவும் ஃபாரின்கே போயிடு அப்படின்னு அவளை ஃபாரினுக்கு அனுப்பியிருக்கான். இப்போ திடீர்னு ஒரு நாள் ஹீரோனுக்கு கால் வருது. ஷின்மோ இறந்து போயிட்டான்ற மாதிரி சொல்றாங்க. அவன் வீட்டுக்கு வந்து பார்த்தா ஹீரோனுக்கு ஒரு லெட்டர் எழுதி வச்சிருக்கான். வருஷம் எனக்காக ஃப்ளவர்ஸ் கொடுத்ததுக்கு ரொம்பவே தேங்க்ஸ், நீ ஜங்ஷன்ல வேலை பார்த்தது, நம்ம கல்யாணம் பாதியில நின்று போனது, இது எதுவுமே என்னால மறக்க முடியல. ஆனா நம்ம கூட இருந்தவங்க எல்லாருமே உன்னை மறந்து போயிட்டாங்க. ஏன் நீ வாழ்ந்ததுக்கான தடயமே இல்லாம போயிருச்சு. அப்புறம் நீ ஆசைப்பட்ட மாதிரி ஷன்ஷன் அவள் வாழ்க்கை நல்லபடியாக தான் வாழ்ந்தா. அவள் பிடிச்ச மாதிரி ஒரு நல்ல டான்ஸர் ஆயிட்டா. ஸோ நீ அவள் நினச்சி கவலைப்படுறதுக்கு ஒன்றுமே கிடையாது. அப்புறம் நீ என்னை பார்க்க வந்தப்போ உங்ககிட்ட கோவமாக நடந்துக்கிட்டதுக்கு என்னை மன்னிச்சிரு. என்னதான் நம்ம 2 பேரும் ஒரு காலத்தில் லவ் பண்ணியிருந்தாலும் இந்த டைம்ல எல்லாம் நான் உன்னோட அங்கிள், என்னோட வாழ்க்கை இதோட முடிஞ்சு போயிடும். ஆனா உன்னோட இது அப்படி கிடையாது. இனிமே தான் உன் வாழ்க்கையை வாழ ஆரம்பிக்கணும், உனக்கு பிடிச்ச மாதிரி உன் லைஃபை வாழ அப்படிங்கிற மாதிரி எழுதி வச்சிருக்கான். இதை பார்த்து ஹீரோயின் பயங்கரமா அழுதுட்டு இருக்கா. அப்போ திடீர்னு திரும்பி பார்த்தா ஷின்மோ ரொம்ப யங்கா வந்திருக்கான். அவனை பார்த்ததுமே ரொம்ப ஹாப்பியா இருக்கா. அப்படியே இந்த டிராமாவை முடிக்கிறாங்க. ஆக்சுவலாக இந்த டிராமா ஓப்பன் எண்டிங்காக தான் முடிச்சிருக்காங்க. ஒருவேளை இவ கண்ணுக்கு அவன் ஒரு ஹலுசினேஷனாக கூட தெரியலாம். அப்படி இல்லைன்னா இவ டைம் டிராவல் பண்ணி போன மாதிரி ஷின்மோ கூட டைம் டிராவல் பண்ணி வந்திருக்கலாம். ஸோ உங்களுக்கு எப்படி பிடிக்குமோ அதுக்கேற்ற மாதிரி எடுத்துக்கோ. ஸோ இந்த டிராமாவில் உங்களுக்கு எந்த கேரக்டர் பிடிச்சிருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நான் போகிற அடுத்த எபிசோட் பார்க்கணும்னா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.